அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்பேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி சேவா. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. இந்த முறை சோமுவல்லியப்பன் சாரோட கதையோட வந்திருக்காங்க. அதுல என்ன விசேஷம்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தீர்க்காயுசு புக்கு பேரு. அந்த புத்தகத்துல அணிந்துரை எழுதுனது கல்யாணி மேடம். அணிந்துரை அணிந்துரை மட்டுமே 5 பக்கத்துக்கு எழுதியிருக்காங்க. அந்த 5 பக்கமும் நம்ம படிக்கலாம்னு நினைச்சா கூட படிச்சாலும் சேவா கதை சொல்லி முடிக்கிறதுக்கு டைம் கொடுக்க முடியாது. இன்னைக்கு 1131வது நிகழ்ச்சி. அணிந்துரையை பத்தி ஒரு சில வரிகள் நம்ம நாராயண் சார் சொல்ல போற பிறகு கதைக்கு போகலாம். சரி, வணக்கம். இந்த வாய்ப்புக்கு நன்றி. நான் அனந்தரை படித்தேன். ரொம்ப சிறப்பாக நம்ம கல்யாணம் எழுதியிருக்காங்க. அதுலேருந்து ஒரு சில வரிகள் நான் படிக்கிறேன். அதை சொல்கிறத விட அதை படித்தா கொஞ்சம் சுவையாக இருக்கும். மைண்ட் யுவர் மைண்ட் தளத்தின் நிறுவனர் திரு ஸ்டீஃபன் அவர்களின் மூலம் அறிமுகமான பெரும் ஆளுமை இவர். டாக்டர் சோமவல்லியப்பன் அவர்களின் எழுத்துகளில் பொதுவானவற்றை நான் ஆழ்ந்து வாசித்து விடுவேன். பொருளாதார பதிவுகளை என் கணவருக்கு அனுப்பிவிடுவேன். நமக்கும் அதுக்கும் கொஞ்சம் தூரம். தனித்தன்மை கொண்ட பார்வையால் உலக மாந்தர்களை அவரவர் பாணியில் கதைகளில் வெகு இயல்பாக உலகிட்டிருக்கிறார். பெரிய பேனர் திரைப்படங்கள் போல் இல்லாமல் அந்த கால பாரதிராஜா அவர்களின் படங்களில் வரும் எளிமையும், இந்த கால கோழிப்பண்ணை செல்லதுரை புகழ் சீனு ராமசாமி அவர்களின் படத்தில் வரும் இயல்புத்தன்மையும் இவரின் கதைகளில் காண முடிகிறது. நூல் முழுவதிலும் வெகு இயல்பான நடையில் சாமானியனுக்கும் எட்டும் வகையில் கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். எளிமையான நடைதான் என்றாலும் எளிதில் கடக்க முடியாத கதாபாத்திரங்கள் கொண்ட நூல் இது. இக்கால இயந்திரத்தனமான வாழ்க்கையில் சிறிது நிதானித்து நம்முடன் வாழும் மக்களுடன் ஒன்றிணைந்து வாழ கற்றுக் கொடுக்கின்ற வகையில் இந்நூலின் கதைகள் அமைந்துள்ளன என்றால் மிக இல்லை. இப்படி இந்த நூல் முழுவதிலும் ஒரு தேர்ந்த மனோதத்துவ நிபுணரின் பார்வையோடுதான் கதைகளை அணுகியிருக்கிறார் நூலின் ஆசிரியர். இந்நூலின் பல இடங்களில் நாம் நம் வாழ்க்கையில் ஆங்காங்கே சந்தித்த மனிதர்களையும் காட்சிகளையும் நினைவுறுத்துவது மிகவும் ஆச்சரியம் தருகிறது. சில இடங்களில் நம்முடைய செயல்களும் கதையோடு பொருந்தி போவது மாதிரி தோன்றுவதை தவிர்க்க முடியவில்லை. வாசிப்பவர்கள் கண்டிப்பாக உணர்வார்கள். ஏனென்றால் இந்த நூலில் வராத வாழ்க்கை முறை மிகவும் குறைவெனலாம். அன்பு, முதுமை, நோய், அரசியல், காதல், ஏக்கம், சாமர்த்தியம், திருட்டு, நட்பு, உறவுகள், குடி, கணவன் மனைவி உறவு, நம்பிக்கை என்று பல வாழ்வியல் இலக்கணங்களை அலசுகிறார். கதாசிரியரின் நகைச்சுவை கதைகள் மிகவும் ரசிக்கும்படியாக அமைந்துள்ளன. சொல்லப்போனால் நூல் முழுவதிலும் ஒரு மெல்லிய நகைச்சுவை எழுத்துக்களின் ஊடே ஓடிக்கொண்டிருப்பதால் இந்நூலை வாசிப்பவரின் முகத்தில் புன்னகைப்பு அடிக்கடி மலர்ந்து மனம் வீசும். பல உயரிய விருதுகளை பெற்ற பொருளாதார நிபுணர் சோமவல்லியப்பன் அவர்கள் பல பரிசுகளை பெற்று சிறந்தவர். இன்று இந்த நூலின் அணிந்துரை எழுத எனக்கு வாய்ப்பு கொடுத்ததே கலைமைகளின் பரிசாகவே நான் கொள்கிறேன். இந்நூல் சென்றடையும் திக்கெல்லாம் மனிதர்கள் வாசித்து பயன்பெறுவார்கள் என்பதில் ஐயமில்லை. வாய்ப்புக்கு நன்றி கூறி அன்புடன் வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறேன். எல்லாரும் கல்யாணம் மேடம் கைதட்டலாம். அருமை அருமை. அதாவது நம்ம சோமவல்லியப்பன் சார் நம்மளோட தொடர்ந்து பயணிக்கிறாரு. பல நமக்கு எப்பயுமே கதைகள் சமாச்சாரம் கொடுத்துட்டு வர்றாரு. ஒவ்வொரு இஷ்யூலும் கொடுத்துட்டு வர்றாரு. தொடக்கத்துல இருந்தே கொடுத்துட்டு வர்றாரு. அந்த கதைகளும் இந்த தொகுப்புல வந்திருக்கு. அவர் புத்தகத்து கதைகளை நம்ம மனச்சாரத்துல வந்ததும் இந்த தொகுப்புல வந்திருக்கு. நீங்க அந்த புக்ல படிச்சீங்கன்னா தெரியும். இதுல மிகப்பெரிய செய்தி என்னன்னா, அவர் எவ்வளவு பெரிய ஆளுமைன்னு நமக்கெல்லாம் தெரியும். நம்ம டீம்ல இருந்து ஒருத்தரை கூப்பிட்டு அணிந்துரை சொல்லியிருக்காருன்னா அது நம்ம மொத்த டீமுக்கும் கொடுத்த பெருமை. அது கல்யாணிக்கு மட்டும் கொடுத்த பெருமை கிடையாது. அதை நாங்கெல்லாம் எடுத்துக்குவோன்றதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது. அதெல்லாம் எங்களுக்கும் சேர்த்துதான் அந்த பெருமை. ஏன்னா நாங்களும் அதுல பெருமை. கேட்டீங்களா? செல்வா பேரை மறக்கல. அதுல என்ன பியூட்டின்னா செல்வா பேரை மறக்கல. செல்வா பத்தியும் பேசுறாரு. எல்லாரையும் போட்டாரா? இல்ல உங்க பேசும்போது உங்களை பத்தியும் சொல்றாரு. அமெரிக்கா இருக்காரு அப்படின்னு மாதிரி. அந்த மாதிரி எல்லாரையும் நம்ம டீம்ல இருக்க எல்லாரையுமே ஞாபகம் வச்சிருக்காரு சாரு. அந்த அளவுக்கு நம்மளோட பயணிக்கிறாரு. ஒரு பரிச்சயமான பயணமா இருக்குது. தொடர்ந்து பயணிக்கிறாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவரோட நூல் அன்னைக்கு வெளியிடும் போதே நம்ம பேசிடணும் அப்படின்னு நினைச்சேன். அவரே இவங்க பேசினா நல்லா இருக்கும்னு ஒரு சாய்ஸும் கொடுத்ததுல அதுல சேவா பேர் வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி.
அது சேவா வந்து இன்னைக்கு கதை சொல்ல போறாங்க. சுஜாதா கதை சொல்றாங்களா, அவங்க சொன்னா நல்லா இருக்கும், அவங்க கிட்ட கொடுக்கலான்னு சரி ஓகே முடிவு பண்ணி இன்னைக்கே போட்டுடலான்ட்டு சேவா கிட்ட சொல்லி நேத்து தான் சொன்ன காலையில உடனே புக்கை வாங்கி ப்ரிப்பேர் பண்ணி ரெடி ஆயிட்டாங்க. அதுதான் பியூட்டி. சேவாக்கு முன்னாடி ஒரு கை தட்டிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. 2 கதை சொல்ல போறாங்க. ஒரு கதை வந்து சொந்தமா அப்படின்னு ஒரு கதை, அப்புறம் இன்னொரு கதை வந்து கெட்டிக்காரர். 2 கதை தான் இன்னைக்கு சொல்ல போறாங்க. பார்க்கலாம். சேவா, நீங்க ஆரம்பிங்க. வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு நான் படிக்க போற புத்தகம் வந்து தீர்க்காயுசு. அதை எழுதினவங்க வந்து திரு சோமவல்லியப்பன் அவர்கள். நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி அணிதுரை எழுந்து நம்ம கல்யாணி மேம். முத கதையோட பேர் வந்து கெட்டிக்காரர். வாங்க கதைக்குள்ள போலாம். காத்தால 7:30 மணி ஆகுது. குளிச்சு முடிச்சு டிஃபன் சாப்பிட்டுட்டு ஆடிட்டர் மோகன் அன்னைக்கு காத்தால வந்த பிசினஸ் லைன் பேப்பர் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. வாசல்ல யாரோ பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு வாட்ச்மேனு கிட்ட நான் உள்ள போகணும்னு கேட்டு இருக்க சத்தம் வந்து மோகன் காதல் வந்து விழுந்து உடனே அவர் என்ன பண்றாரு, பேப்பரை மடிச்சு டீப்பா மேல வச்சுட்டு வாட்ச்மேன்ட்ட கத்தி சொல்றாரு, அவரை உள்ள அனுப்பு அப்படிங்கிறாரு. உள்ள வந்தது யாருன்னு பார்த்தா ராமு. உடனே மோகன் நினைக்கிறாரு, இவன் எதுக்கு இப்ப வந்தான் இவ்வளவு காத்தால அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்போது அவன் விறுவிறுன்னு உள்ள வந்துறான். படப்படப்பா நிக்கிறான். அப்ப சொல்றான் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறான். அப்போ வந்து இவர் யாருக்குன்னு கேட்க போறதுக்குள்ள அவன் வந்து என்ன தெரியலையா சார், நான் தான் ராமு, நீலா அம்மாவோட தம்பிங்கிறான். நீ யாருன்னு தெரியுதுப்பா, ஆக்சிடென்ட் ஆனது யாருக்குன்னு நான் கேக்குறேன் அப்படிங்கிறாரு அவரு. உடனே அது நம்ம மாமாக்கு தான் சார் அப்படின்னு. ஐயோ யாரு, பிரபுக்கா? ஆமா சார், இம்மா நேரமா அதைத்தானே நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறான் அவன். அதுக்கு வந்து மோகன் வந்து சோபால இருந்து விருட்டு எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சு நிக்கிறாரு. அப்ப பிரபு வந்து அவருடைய மைத்துனர், மோகனோட மனைவியோட அண்ணன். உடனே அவர் கேட்கிறாரு, ஆக்சிடென்ட் வந்து ஆக்சிடென்ட் சொல்றியே, ஒன்னும் பலமா அடி இல்லையே? இல்ல சார், காத்தால அவர் வந்து எக்மோர்ல இருந்து வந்தாரு. அப்போ வந்து அவர் ஆட்டோல வரும்போது வேன் மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சிச்சுவேஷன் கொஞ்சம் மோசமா தான் இருக்குன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்ணி சொன்னாங்க. அதனாலதான் நான் என்ன பண்ணேன், உங்ககிட்ட காரை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். உடனே அவர் சொல்றாரு, மோகன் அப்ப நீ இருப்பா, நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்கார சொல்லிட்டு இவர் உள்ள போய் சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு 100 ரூபாய் கட்டை எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு வெளியில வராரு. அப்போ அவங்க மனைவி உள்ள இருந்து வந்து கேக்குறாங்க, என்னாச்சுங்க, எங்கெங்க அவ்வளவு அவசரமா போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அவர் வந்து ராமு கிட்ட சைகை காட்டுறாரு, சொல்ல வேண்டாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இவர் சொல்றாரு, ஒண்ணு இல்லம்மா, உங்க அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். அந்த அம்மா உடனே ஐயோ அப்படிங்குது. இல்ல இல்ல நீ பயப்படாத, சின்ன அடியா தான் இருக்கும், நாங்க போய் பார்த்துட்டு வேணும்னா ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு நான் போன் பண்றேன், நீ இருமா அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரை கார் எடுக்க சொல்லி அவங்க கார்ல ஏறி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. கார் ஏறி போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. போலீஸ் ஸ்டேஷன் வந்த உடனே மாம்பலம் போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. வந்த உடனே அங்க ஒரு ஏட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் எல்லாம் சொல்றாங்க. அவர் சொல்றாரு, அவர் வந்து ஸ்பாட்ல இறந்துட்டாருங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படிங்கிறாங்க. நீங்க வந்து மார்ச்சரிக்கு வந்து அடையாளம் காட்டுங்க, நாங்க ஜிஹெச் கூட்டிட்டு போயிட்டோம் அப்படின்னு. அவங்க வந்து சரி அப்படியா சரிங்கிறாங்க. அப்போ அந்த இது ஏட்டு கேக்குறாரு, உங்க பத்தி டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. மோகன் எல்லா விவரத்தையும் தெளிவா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் ஆடிட்டர் மோகன், மயிலாப்பூர்ல எனக்கு வீடு. இறந்து போனவர் என் மனைவியோட அண்ணன் பிரபு, வயசு 74. அவருக்கு சொந்த ஊர் வந்து சேலம். குடும்பம் அங்கேதான் இருக்கு. அவருக்கு ஒரு மகன், அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு மகனும் ஒரு மகளும் சேலத்துலதான் அவங்க இருக்காங்க. இப்போ வந்து ராமு ஏதோ சொல்ல வரும்போது, ராமு நீ இருப்பா, நானே எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆண்டுகளா அவர் வந்து இங்கதான் அவருடைய வியாபாரம் பாக்குறாரு, பாரிஸ்ல. அதுக்காக அடிக்கடி சென்னைக்கு வருவாரு. அவர் சைதாப்பேட்டை வீட்டுல தங்கும் போது ஒரு அம்மா சமைக்க வந்தாங்க. அவங்க பேரு லீலா. அவங்கள அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவங்கள வீட்டோட இருக்க சொல்லிட்டாங்க. அது அவருடைய 2வது குடும்பம். அவங்களுக்கு பிள்ளைங்க எல்லாம் கிடையாது, ஒரே ஒரு தம்பி தான். இவன் பேரு ராமு. இவன் தான் காத்தால எங்க வீட்டுக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு எல்லாம் சொன்னா. அதை கேட்டுட்டு தான் நான் இங்க வந்தோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே அந்த ஏட்டு சொல்றாரு, சரி வாங்க நம்ம கிளம்பி ஜிஹெச்க்கு போவோம் அப்படிங்கிறாரு. சரி அவங்க வந்து அவரு மோகன் சொல்றாரு, நானும் வரேன். மோகன் சொல்றாரு, வாங்க என்னோட கார்லயே போயிடலாம்னு அவரையும் கூட்டிட்டு ஏட்டையும் கூட்டிட்டு அங்க போயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமாட்டி பாடி வர்றதுக்காக எல்லாரும் வெளியில வெயிட் பண்றாங்க. அப்ப ராமு சொல்றாரு, இந்த பாருங்க சார், மாமாவை எங்க வீட்டுக்கு தான் நாங்க கூட்டிட்டு போவோம், நீங்க எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, எங்க வீட்டுலதான் எல்லா சடங்கும் பண்ணணும், உங்க வீட்டுக்கு எல்லாம் கூட்டிட்டு போற பேச்செல்லாம் கிடையாது அப்படின்ட்டு போன் பண்ணி யாரையோ கூப்பிடுறாரு. ஒரு 4-5 பேர் அவங்க ஆளுங்க வந்துடுறாங்க. வந்த உடனே இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவர் அப்பதான் உட்காந்து யோசிக்கிறாரு, இப்படி 2 பொண்டாட்டி வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் இதான் நிலைமை ஆகுது. அவங்க இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அவங்க இறந்ததுக்கு அப்புறமாட்டி இந்த மாதிரி 2 பொண்டாட்டி இருக்கவங்களுக்கு இது மாதிரி பல பிரச்சனை ஆகுது. ஆனா வந்து பிரபு ரொம்ப நல்ல மனிதர், எப்படியாவது எந்த பிரச்சனையும் இல்லாம பிரபுவோட லைஃப்ல வந்து பிரபுவோட கடைசி இறுதி சடங்குகளை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்போ வந்து
இவரு அடுத்த நாள் மத்தியானம் 3 மணிக்கு சேலத்துல அவருடைய பெரிய வீட்டுல வந்து அவருடைய இறுதி சடங்கெல்லாம் நடக்குது. எல்லாம் நல்லா பண்றாங்க. அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்துடுறாங்க. அவங்க வீட்டுல எல்லாரும் அதை நல்லா முடிச்சிடுறாங்க. அப்போ வந்து அந்த மோகனுடைய ஒய்ஃபும் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஆச்சரியமா இருக்கு, எந்த சண்டையும் வரல, ஆனா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, நல்லபடியா நடந்தது. அதுக்கப்புறம் வந்து அதே வீட்டுல மோகனுடைய முதல் சாரி அதே வீட்டுல பிரபுவோடைய முதல் மனைவியும் இருக்காங்க, ரெண்டாவது மனைவி லீலாவும் இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க வந்து ராமுவும் இருக்காரு, அவங்க சொந்தக்காரங்களும் இருக்காங்க. பிரபுக்கு தெரிஞ்ச ஒரு 50ல இருந்து 100 பேர் அங்க சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க. எல்லாம் நல்லா முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் உள்ள வந்து ஈசி சேர்ல மோகன் உட்கார்ந்துருக்காரு. அப்போ பிரபுவோட மகன் ராஜேஷ் உள்ள போயிட்டு அவங்க மாமா கையை பிடிச்சிட்டு, ரொம்ப நன்றி மாமா, நீங்க நல்லா முடிச்சு கொடுத்ததுக்கு அப்படின்னோடனே, என்னப்பா சொல்ற, எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னோடனே, எதுக்குப்பா எனக்கு நன்றி சொல்ற அப்படின்னு மோகன் கேக்குறாரு. இல்ல மாமா, நீங்க இல்லாட்டி இது வந்து நல்லா முடிஞ்சிருக்காது. என்னப்பா இன்னும் எதுவுமே முடியலையே, நீங்க தான் உங்க சொத்துல 30% உங்களுக்கு தரேன்னு சொல்ல சொல்லி நான் சொல்லியிருந்தேனே. அதெல்லாம் நான் கண்டிப்பா கொடுத்துறேன் மாமா, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா எந்த பிரச்சனையும் இல்லாம, ஏன்னா இந்த ராமு வந்து ஒரு ரவுடி, அவன் எந்த பிரச்சனையும் பண்ணாம இங்க அமைதியா இருந்து எல்லா கடைசி காரியங்களையும் பண்ண விட்டான்ல நம்ம வீட்டுல. அதுக்குதான் நான் சொல்றேன், என்ன மாமா நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னோடனே, ஓ அத பத்தி கேட்க வந்தியா, உட்காருப்பா நான் சொல்றேன் அப்படின்ட்டு நேத்தி நடந்த நிகழ்ச்சிக்கு பிளாஷ்பேக் கூட்டிட்டு போறாரு. அப்ப சொல்றாரு, இந்த மாதிரி அந்த பையன் வந்து என்கிட்ட சொன்னா, நான் அதை பத்தி யோசிச்சுட்டு உட்கார்ந்துருந்தேன். ஆனா உங்க அப்பா இறந்தாருன்னு தெரிஞ்ச போதே இது கடைசி காரியங்கள் நல்லா முடியணும்னு மனசுல யோசிச்சுக்கிட்டே தான் வந்தேனா. அப்போ நான் அவன் கிட்ட சொன்னேன், இந்த பாருப்பா, உங்க அக்காவும் தான் இவரோட கிட்டத்தட்ட 30-35 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லல, நீ தாராளமா முதல்ல உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போ, உங்க சொந்தக்காரங்க எல்லாம் கூப்பிடு, நீங்க உங்க சடங்கெல்லாம் பண்ணி முடிங்க. அங்கிருந்து நம்ம வந்து எடுத்துட்டு போன பிரைவேட் ஆம்புலன்ஸ்ல ஏறி திருப்பியும் சேலத்துக்கு கூட்டிட்டு வரணும். ஏன்னா இந்த மனைவி வந்து இவரோட 50 வருஷம் வாழ்ந்திருக்காங்க, இவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்னப்பா சொல்ற நீனோட, அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் வந்து உன் சொந்தக்காரங்க எல்லாம் கூட்டிட்டு வா, நானே டிக்கெட்டுக்கு காசு கொடுத்துறேன்னு நான் கொண்டு போன காசுல அவனுக்கு கொஞ்சம் காசு எடுத்து கொடுத்து டிக்கெட் போட்டு கூட்டு வா, அங்க சேலத்துல அவங்க தங்குறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு நான் சொன்னோடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இருங்க எங்க அக்காட்ட பேசிட்டு வரேன்னு அக்காக்கு போன் பண்ணான். அக்காக்கு போன் பண்ணிட்டு இது மாதிரி வந்து எல்லாத்தையும் சொன்னான், என்னமோ அவனே முடிச்ச மாதிரி எல்லாத்தையும் சொன்னான். உடனே வந்து அவங்க அக்காவும் சரின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போய் டிக்கெட் எடுத்துட்டு வரேன், சென்ட்ரலுக்கு போறேன்னு சொன்னான். நான் சொன்னேன், என் கார் இருக்குல்ல அதை எடுத்துட்டு போப்பான்னு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவன் கிளம்புன அடுத்த நிமிஷம் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரைவேட் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணேன். அந்த ஆம்புலன்ஸ்க்கு டிரைவர் ஓட்டுறதுக்கு நான் சொல்லி கேட்கிற ஒரு ஆளை ஓகே பண்ணேன். அவனும் வரேன்னு சொல்லிட்டான். அது இல்லாம 4 பாடி கார்டு சொன்னேன், பத்திரமா பாடி எடுத்துட்டு வர்றதுக்காக அப்படின்னு அவரு சொல்றாரு. அவரு சொன்ன உடனே இவனுக்கு நாங்க அதே சொன்ன மாதிரி நாங்க ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க வீடு சைதாப்பேட்டை அங்க போனோம். அங்க போய் பாடி இறக்குனாங்க, மாலை போட்டாங்க, மேல வந்து எடுத்துட்டு போனாங்க. நான் மேல போல கார்லயே இருந்தேன். நான் வந்து ராமுவை கூப்பிட்டு சொன்னேன், நாங்க எங்கேயிருந்து சேலத்துக்கு போனோம், எங்களுக்கு 6 மணி நேரம் ஆகும் டிராவல் பண்ண, அவங்க கொண்டே வச்சு அங்க எல்லாரும் சடங்கெல்லாம் முடிக்கிற வேலை இருக்குப்பா, எல்லாரும் வந்து பாப்பாங்க, அதனால கொஞ்சம் சீக்கிரம் பான்னு சொன்னேன். அவன் கரெக்டா 1 மணி நேரத்துக்குள்ள எல்லா சடங்கையும் முடிச்சுட்டு கொண்டாந்து பாடி உள்ள வச்சுட்டான். அதுக்கப்புறம் நான் வந்து உங்க அப்பா உள்ள வச்சுட்டான். நான் வந்து என்ன பண்ணேன், ராமுவையும் கூட்டிக்கிட்டு நாங்க முன்னாடி வந்து ஆம்புலன்ஸ் அனுப்பிட்டு நாங்க பின்னாடியே வந்தோம். அப்ப என் மனைவியை நான் கூப்பிட்டு இந்த மாதிரி நாங்க கிளம்பி போயிட்டு இருக்கோம், நீ என்ன பண்ணு, நீயும் கிளம்பி வந்துரு, நாங்க வந்து வர வழியிலே நாங்க சாப்பிட்டுறோம் அப்படின்னு சொல்லி நான் போனை வச்சேன். இதான்ப்பா நடந்துச்சு அப்படின்னோடனே, மாமா பெரிய விஷயம் மாமா, உங்களை தவிர யாராலையும் இது இவ்வளவு நல்லா பண்ணிருக்க முடியாது, ரொம்ப நன்றி மாமா, மாமா நீங்க ஒரு பெரிய மனோதத்துவ புலி என்றான். இந்த கதையை வந்து சோமவல்லியப்பன் அவர்கள் வந்து ஜூன் மாசம் 2024ல எழுதியிருக்காங்க. நம்ம அடுத்த கதைக்கு போலாம். அடுத்த கதையோட பேரு சொந்தமா. இந்த கதை வந்து காத்தால அலாரம் அடிக்காமலேயே காத்தால எந்திரிச்சிடுறாரு. மணியை பாக்குறாரு 5:45. அவர் எந்திரிச்சு வெளியில வர பாக்குறாரு. அவர் மனைவி அவங்க தோலை பிடிச்சு, அவங்க மனைவி லதாக்கு தோலை பிடிச்சு, கொஞ்ச நேரம் இருங்க, அதுக்கப்புறம் போலாம், கொஞ்ச நேரம் படுங்க அப்படிங்கிறாங்க. இது வழக்கமா அவங்க சொல்றதுதான். ஆனா வந்து அவரால் அதை தட்ட முடியல, சரின்னு படுத்துக்கிறாரு. ஆனா தூங்கல. அப்ப நினைச்சு பாக்குறாரு, அவருடைய மனைவிக்கு வந்து அவரை அவ்வளவு பிடிக்கும். அவங்க அம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, மாமா மக சொந்த விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்காக அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, அவர் பெட்டை விட்டு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு வெளியில வர்றதுக்கு முன்னாடி அவர் 2 கையையும் தேய்ச்சு கண்லையும் அவருடைய முகத்திலையும் ஒத்திக்கிறாரு. அது அவங்க அப்பா பழக்கி விட்ட பழக்கம். அதுக்கப்புறம் கீழே இறங்கி வராரு. வந்து அவசரமா பல்ல விளக்கிட்டு போய் டிவி போடுறாரு. டிவி போட்ட உடனே டிவில
மலர் போல மலகின்ற மனம் வேண்டும் தாயேன்னு பாட்டு வருது. பாண்டிச்சேரி மதுரோட முகம் வருது, நிறைய பூக்கள் வருது. அதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருது. இன்னைக்கு நாள் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்ல விஷயம் பார்த்திருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு வெளியில வாக்கிங் போறதுக்கு ரெடி ஆகி அவருடைய ரெட் கலர் ஷூவை போட்டுக்கிறாரு. ஆனா அவருடைய ஃபேவரட் கலர் ஒயிட் தான். அவருடைய பொண்ணு வந்து இந்த கலர் ஷூ தான் வாங்கணும்னு அடம் பண்ணி ரெட் கலரை வாங்க வைக்குது. சரின்னு அதே அவர் வாங்கிக்கிறாரு. லிப்ட்ல போகாம படி வழியா இறங்கி போயிடுறாரு. இறங்கி கீழே போகும்போது தென்னை விளக்கமாற வச்சு யாரோ கூட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா வாட்ச்மேன் எதையோ கிளீன் பண்ணிட்டு இருக்கான். இவரை பார்த்த உடனே வணக்கம் சொல்றான், இவரும் வணக்கம் சொல்றாரு. அந்த கேட்டை விட்டு வெளியே போகும்போது இவ்வளவு நேரம் ஏசி காத்துல இருந்தவருக்கு முகத்துல ஜில்லுன்னு காத்தடிச்ச உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு, நேத்தி ராத்திரி மழை பெஞ்சதுனால அங்கங்க தண்ணியா இருக்கு. அதனால தாவி குச்சி உற்சாகமா போறாரு. அவருடைய கை கடிகாரத்தை பாக்குறாரு, மணி 6:30. 7:05க்குள்ள வீட்டுக்கு திரும்பி வந்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணி போகும்போது எதிர் வீட்டுல இருக்க பாலசுப்ரமணியத்தை இன்னும் காணுமேன்னு யோசிக்கிறாரு. அப்புறம் நினைக்கிறாரு அவன் தூங்கிட்டான் போல இருக்கு. சரி அப்புறமாட்டி சரி வராட்டி போறான், நம்ம ஜாலியா கிரவுண்டு பக்கமா போவோம், ஸ்கூல் கிரவுண்டு பக்கமா. அங்க அப்படியே நம்ம வந்து எல்லாத்தையும் கிரிக்கெட் விளையாடுவாங்க பாத்துக்கிட்டே போவோம் அப்படின்னு நினைச்சிட்டு போறாரு. அப்போ வந்து யாரோ பின்னாடி கூப்பிடுற சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா ஹலோ கல்ஸ் அப்படிங்கிறாரு. அப்போ கல்யாணராமனுக்கு கோவம் வருது. எத்தனை தடவை இவன்கிட்ட மனசுக்குள்ள நினைக்கிறாரு, எத்தனை தடவை இவன்கிட்ட சொல்லியாச்சு என் பேரை சுருக்கி கூப்பிடாத, என் அப்பா அம்மா எனக்கு அழகா வச்ச பேரு கல்யாணராமன் இருக்குன்னு. இப்ப சொன்னா மட்டும் அவனுக்கு புரியவா போகுது, இனிமே எனக்கு விளக்கவே வேண்டாம். அவரு திருப்பி ஹலோ பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறாரு. என்ன இது பக்கம் போறியா, கிரவுண்டு பக்கம், உனக்கு இதே வேலையா போச்சு, எப்ப பாரு தூரத்துல இருந்து கிரிக்கெட் பாக்கணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு இவர் ஒண்ணுமே பதிலே சொல்லல. அப்படியே 2 பேர் நடக்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, என்னாச்சு உன்னோட புது வேலை, எப்ப போய் சேர போற? ஏதோ கிரிக்கெட் வேலை கிடைச்சிருச்சு நான் போய் சேர போறேன்னு சொன்ன, இல்ல புது வேலைக்கு போல. ஏன் போல? நீதான் ஆசைப்பட்டியே, என்னோட தாத்தாவால ஊட்டியில வந்து தங்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால போல. நீங்க என்ன பண்ண போற? இதே வேலைதான், என்னையா ஆளுனே அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து அவங்க வாக்கிங் முடிக்கும் போது இவர் சொல்றாரு, கல்யாணராமன் லேட் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன். பாலசுப்ரமணியன் இல்ல நீ இன்னொரு ரவுண்டு நடந்துகிட்டு தான் போகணும். சரி அவர் சொன்னாரே, நீ இன்னொரு ரவுண்ட் நடந்துட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருக்காரு. அவங்க மனைவி கேக்குறாங்க ஆபீஸ்க்கு போறீங்களான்னு. அப்ப இவர் சொல்றாரு, இல்ல இல்ல ஆபீஸ் போல, நான் சொன்னால யூனிவர்சிட்டி போற வேலை இருக்கு, அதனால ஆபீஸ்ல லீவ் சொல்லிட்டேன் அப்படின்னு. என்னங்க லீவ் சொல்லிட்டீங்கன்னு சொல்றீங்க? அடுத்த வாரம் என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் வெள்ளிக்கிழமை, பாண்டிச்சேரி போகணும்னு நான் சொன்னேன். இப்போ ஒரு நாள் லீவ் போட்டு அடுத்த வாரம் ஒரு நாள் லீவ் போட முடியாது, பேசாம இன்னைக்கு ஆபீஸ் போயிருங்க. இல்ல நான் லீவ் சொல்லிட்டேனே, அதெல்லாம் பரவாயில்ல போயிட்டு வாங்க அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகி போய் அவருக்கு ஒரு ஆள் நீர் உயரமான இருக்க கண்ணாடியில் நின்று தலையை சீவிட்டு இருக்காரு. அப்போ உங்க மனைவி அந்த பக்கம் வராங்க. என்னங்க இங்க நின்று தலையை சீவிட்டு இருக்கீங்க, எவ்வளவு லேட் ஆகுது பாருங்க, எனக்கு ட்ரெஸ் மாத்தணும், கொஞ்சம் போங்க அந்த பக்கம் அப்படிங்கிறாங்க. உடனே சரின்னு தள்ளிக்கிறாரு. அப்போ அவருடைய 5 வயசு பொண்ணு வந்து அவர் சட்டையை பிடிச்சு இழுக்குது. உடனே அவங்க கேக்குறாங்க, அந்த பொண்ணு அவர் ஒண்ணு கீழே குனிஞ்சு என்னடா கண்ணு அப்படிங்கிறாரு. அப்போ அந்த பொண்ணு கேக்குது, ஏன்பா நீ யார் எது சொன்னாலும் செய்யற அப்படிங்குது. அப்பதான் அவர் யோசிக்கிறாரு, மக சொன்னதை பார்த்து, ஆமால நம்ம யாரு என்ன சொன்னாலும் செஞ்சுட்டு இருக்கோம்ல அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ உங்க மனைவியோட குரல் கேக்குது, தட்டுல இட்லி வச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க, போங்க போய் சாப்பிடுங்க அப்படின்னு லதாவோட குரல் கேட்டு அவர் டைனிங் டேபிள நோக்கி போறாரு. இந்த கதையை வந்து சோமவல்லிப்பன் அவர்கள் ஜூன் 2023ல 2003ல எழுதியிருக்காங்க. இவ்வளவு நேரம் கேட்ட அனைவருக்கும் நன்றி. உங்களை ஒரு கை தட்டிட்டோம் எல்லாரும். இப்படி எக்ஸ்பிரஸ்ல போறீங்க? நான் வந்து லேட்டா கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணிட்டேன், எவ்வளவு மிஸ் பண்ணிட்டேன் பாருங்க. திருப்பி சொல்றேன், ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ண கூடாது, அப்புறம் கதையை போயிடும். ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நான் கதை சொல்றேன்னா எல்லாரும் டைம் பாருங்க இனி அப்படின்ட்டு. வந்தே பாரத் வராதனால பாருங்க நிறைய மிஸ் பண்ணிட்டோம் சார். வந்து ஆமா சார், எல்லா சிறுகதையுமே கவர் பண்ணிருக்கலாம் இன்னைக்கு. இல்ல சார், இல்ல அப்படி இல்ல. இந்த 2வது கதை வந்து ரொம்ப பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப அற்புதமான கதை அது சார். அதுல என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியல. சொல்றேன் நான் முதல்ல சொல்லிடுறேன். வசதி மேடம், இந்த 2வது கதை வந்து ரொம்ப முக்கியமான கதை, ரொம்ப சின்ன கதை, 2 பக்கம் தான், ரொம்ப சின்ன கதை. அதாவது ஆரம்பத்துல இருந்து அவர் வந்து எழுந்திருக்கிறாரு, அவங்க ஒய்ஃப் வந்து எந்திருக்காத அப்படிங்கிறாங்க, சரின்னு படுத்திருக்காரு. இவரு கிளம்பி போறாரு. வாக்கிங் போகும்போது அவர் ஃப்ரெண்டு வராரு.
இவர் அந்த ஃப்ரெண்டு வந்து இவர் பேரை சுருக்கி சொல்கிறத கூட ஏற்றுக்கிறாரு. ஏன்னா என்னதான் சொன்னாலும் திருப்பி திருப்பி சொல்கிறாங்கிறத ஏற்றுக்கிறாரு. அப்புறம் திருப்பி அந்த இவர் வீட்டுக்கு போகலான்னு நினைக்கும் போது அவர் இன்னொரு சுற்றிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதையும் ஏற்றுக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. வீட்டுக்கு வரும்போது லீவ் போட்டிருக்காரு. ஒய்ஃப் வந்து எதுக்கு லீவ் போடுறீங்க, அடுத்த வாரம் பாண்டிச்சேரி போகணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு ஆஃபீஸுக்கு கிளம்புறாரு. அப்போ தான் பையன் வந்து கேட்குறான், என்னப்பா யார் எது சொன்னாலும் சரின்ற. அதுதான் கதை. அதுதான் கதை. அதான் அந்த கதை. அந்த அந்த குழந்தை சொல்றது தான் கதை. சொந்தமா கட்டிக்கிறதுனால இந்த வர்ற கதை. ஆ, சொந்தமா ஒரு பொண்ணு என்னன்னா கட்டிக்கிறதுனால இல்ல கதை. சொந்தமான என்ன பையனா தான் சொல்ல சொந்தமா மாட்டாங்க சார், புத்தி அது இல்லையா பொண்ணு 5 வயசு உனக்குங்கிற பொண்ணு. மாதிரி எப்படி வேணா எடுத்துக்கலாம் நம்ம. ஆமா. அது ரொம்ப சொந்தமா ஒரு பொண்ணு இயல்பான கதை. கட்டினால இல்ல இதுல அஹ், சிவகுமார் சார், செல்வா ஏதோ சொந்தமா சொல்ல இருக்காது சார். வர்றாரு சார். அவர் சொல்லுங்க. செல்வா ஏதோ சொல்ல வர்றாரு. இதுல இல்ல யாரு இல்ல 5 கெட்டிக்காரர்னா வயசு பொண்ணு தான் சொல்லி இருக்கு, பையன் சொல்லலன்ற நான். பையன் இல்ல பொண்ணுதான். பையன் சொல்லல. ஆமா, பொண்ணுதான். தேவா எவ்வளவு ஸ்பீடா போனாலும் மக்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா புடிச்சிருக்காங்க இல்ல பாருங்க. யாரு கெட்டிக்காரர்னா நாங்க தான். முதல்ல வந்து சோமாலியா சார் தான் கெட்டிக்காரர். அதாவது ஒரு ஒரு சின்ன விஷயம் தான் அது. அவரோட கதைகள்லாம் அப்படிதான் வருது. சின்ன விஷயத்தை எடுத்துட்டு அந்த விஷயத்த சொல்லிட்டே வர்றாரு. ஆனா வந்து நம்ம அந்த ஒரு கவனிக்கிறது போக்கஸ் இருந்தா மட்டும்தான் கவனிக்க முடியும். அதுவும் சேவா போன ஸ்பீடுக்கு வந்து முடியவே முடியாது. அந்த ந- அந்த ந- அந்த கதையில அதுல பாருங்க ஒண்ணுமே அந்த கதையில சார், அந்த கதையில சார் மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும்னு தினம் தினமும் அந்த இதுல டிவியில போடுவாங்க. ஏதோ ஒரு டிவியில போடுவாங்க. வசந்த் அது நினைக்கிறேன். பாண்டிக்கு வசந்த்ல இல்ல இல்ல, விஜய் கரெக்டா டிவி. மலருடைய பாட்டு அது. அரவிந்த் மலருடைய பாட்டு மலர் போல மலர்கின்ற மனம் இளையராஜா வேண்டும். பாட்டு கங்கை அமர் கங்கை அமர் கங்கை அமரன். கங்கை அமர் அந்த பாட்டை சொல்லி கோட் பண்றாரு. தெருவில் மழை தண்ணி தாண்டி தாண்டி போறாரு. எங்க ஊர்ல சாலிகிராம் நடக்கிற மாதிரி இருக்குது எல்லாம். எங்க ஊர் சாலிகிராம் நடக்கிற அப்படிதான் தாண்டி தாண்டி போனோம். அவ்வளவு மழை தண்ணி அங்கங்க குட்டை குட்டையா நிற்கும். அதே மாதிரி நான் வாக்கி பார்த்து தாண்டி தாண்டி போனோம். ரொம்ப அருமையா சொல்றாரு. அங்க ஒரு யாரோ ஃப்ரெண்டு கிடைப்பாங்க. அருமை. அதான் சொந்தமா கட்டிக்கிட்டா இந்த மாதிரி எல்லாம் சொல்றதெல்லாம் கேட்டுக்கணும். ஒண்ணு முதல் கதை பாருங்க சார் முத கதை நான் என்னுடைய பார்வையை சொல்லிடுறேன். முதல்ல நான் முடிச்சிடுறேன். சரி ஓகே. இந்த முத கதை என்னன்னா, அவங்க அவர் இறந்துடுறாரு. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறாரு. அந்த இறந்தவருடைய ஒய்ஃபோட தம்பி வந்து கேட்குறான், அது 2வது மனைவி அது, நீங்கள் வந்து முதல்ல எங்கள் வீட்டுக்கு தான் கொண்டு போகணும் பாடியை, நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறான். இவர் வந்து எதுக்குமே மறுப்பு சொல்லலை அந்த பையன்கிட்ட. ஆனால் இதையும் நிறைவேற்றணும் அதையும் நிறைவேற்றணும் அப்படின்னு ஒன்று இவர் எதுவுமே சொல்லாமல் அப்படியாப்பா சரி, ஆனால் எடுத்தோடனே வேண்டான்னு சொல்லலை அவர். எப்படி பாசிட்டிவ் அப்ரோச் பண்ணுறாருன்னா, ரைட்டு நீங்கள் வந்து 35 வருஷம் வாழ்ந்திருக்காங்க, உங்க கூட்டிகிட்டு போ, ஆனால் அதே சமயத்தில் 50 வருஷம் வாழ்க்கை அங்கே நடந்திருக்கு, அங்கேயும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கார் கொடுக்குறாரு. அவனுக்கு என்ன வசதி வேணுமோ அத்தனையும் செஞ்சு கொடுக்க அவன் மறுப்பு, அதாவது அவன் வந்து வருத்தமே படாத அளவுக்கு அவனை வந்து குளிப்பாட்டுறாரு அந்த வசதியினால. நீ கார் எடுத்துகிட்டு போ, நீ இதை எடுத்துகிட்டு அதை எடுத்துகிட்டு போ, இதை எடுத்துகிட்டு போ, நீயே எடுத்துகிட்டு போ அப்படின்னு மறுப்பே பேசாமல் கடைசி இவர் என்ன நினைக்கணுங்கிறத செஞ்சிடறாரு. அதைத்தான் அந்த பையங்க எப்படிப்பா சமாளிச்சீங்க, நீங்க கொண்டு வந்தீங்க இவ்வளவு அதுல பிரச்சனை. ஹைலைட் என்ன தெரியுமா சார், ஆ. புறப்படும் போது ஒரு 100 ரூபாய் கட்டு எடுத்து பாக்கெட்ல போட்டாரு. ஆ, அதுதான் ஹைலைட். அதான் அதான் விஷயமே. எடுத்தோன்னே பணத்தை போட்டுறாரு. அது ஒரு விஷயத்துல எல்லாமே அங்க எல்லாரும் புரிஞ்சுது. ரொம்ப சிறப்பா இருந்தது. மத்த கதை நான் சார், அப்புறமே இதுல சொல்றேன். பணம் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா ப்ளே பண்ணிருக்கு. ஆனா அதுல ஆமா. அவருடைய ஆட்டிடியூட் தான் வந்து ஆ. அருமையா ப்ளே பண்ணி. நீங்க பணம் இருக்கு, நமக்கு டேய் இல்ல, நான் நமக்கு என்கிட்ட இல்ல. பணம் இருக்குதாடா நீ எடுத்துக்கோ, நான் சொல்றதை செய் அப்படின்னு சொல்லியிருந்தான்னா சொல்லல. அவன் வேற மாதிரி போயிட்டு சரக்கு அடிச்சுட்டு வந்து தகராறு பண்ணியிருப்பான். ஆனா இவர் ஆட்டிடியூட் பாருங்க, அவனை அழகா தட்டி கொடுத்தே கூட்டு போயிருக்காரு பாருங்க. அதே சமயத்துல பணத்தை வந்து அப்படியே காமிச்சிட்டே ஆ. கொண்டு போறாரு. அதாவது அவன் சொந்தக்காரங்களுக்கு டிக்கெட் எடு, இந்த பணம் வச்சுக்கோ, அங்க ரூம் போடுறேன் உங்களுக்கு தங்கறதுக்கு, உடனே போய் டிக்கெட் எடு, நீ ஏன் கார் எடுத்துக்கிட்டு போ இந்த போகணும்னா. காரை நீ எடுத்துட்டு வா. ஆ, அது அங்க அது ஒரு அதான். இது. அதனால எல்லாத்தையும் வந்து அதான் அந்த விட்டு எறியறது இருக்கு பாருங்க. பணம் இருந்தாலும் அதாவது சமாளிச்சிருக்காரு. விஷயம் என்னன்னா, இவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஆ, இவங்களோட வீக்னஸ் என்ன, அப்ப அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவரு கேஷருக்கு போறாரு, அது பண்றாரு. வசந்தி மேடம் அதை பேச வந்தாங்க. வாங்க மேடம். வசந்தி மேடம். இல்ல ஒண்ணும் இல்ல சார். அதாவது 2வது கதை தான் நான் கேட்டேன், முதல் கதை கேட்கல, மிஸ் பண்ணிட்டேன், திருப்பி கேட்குறேன். 2வது கதையில என்ன மெயினா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சில கேரக்டர்ஸ் வந்து அவங்க மற்றவங்க சொல்றது, மற்றவங்க செஞ்சாதான் அவங்களால பண்ண முடியும், மற்றவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க அவங்க என்ன செய்யணும் அப்படின்ட்டு. அதோடய அவங்க ஃப்ளோ போயிட்டே இருக்கும்.
அவங்கள நீங்கள் டிசைட் பண்ண சொன்னீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, அவங்களால பண்ண முடியாது. இன்னொன்று, அது நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கிறவங்க ஸ்லோவாக அதை வந்து ஸ்விம் பண்ணிட்டே போயிடுவாங்க எல்லா இடத்துலையுமே. எதிர் நீச்சல் போட்டு நான் ஃபைட் பண்ணுற டைப் இல்லை அந்த ஆள். அதுதான் அவரோட கேரக்டர். ஆனால் அது வந்து நிறைய பேர்கிட்ட நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து சரி நீ பண்ணுறியா பண்ணிட்டு போ, இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு விதத்தில் ஒரு நல்ல ஆட்டிடியூட்னு நினைப்பேன். ஆனால் யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் அப் ஆன் யுவர் ஃபீட் அதுவும் இருக்குது. இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படிதான் நம்ம எல்லாம் பண்ணுவோம். இல்லை இல்லை எனக்கு வேலை இருக்குது, நான் போய் காஃபி குடிக்கணும், நீங்கள் இன்னொரு ரவுண்டு போங்க அப்படின்றவோம். ஆனால் அப்படி பண்ணுறல அந்த அந்த ஆள். இது வந்து ஸ்பெஷல் கேரக்டர். இது வந்து நிறைய பேரை பார்க்குறோம், அதை நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். இவங்க நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் இது நடக்குது இல்லைங்களா? சரி நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க, சரி நான் அடுத்த வாரம் வரேன் கல்யாணத்துக்கு, இந்த வாரம் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். எவ்வளோ பேர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது. ஃபைட் பண்ணால் என்ன கிடைக்க போகுது இதில்? இல்லை நான் அதனால அந்த நழுவி போகிறது சரி அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறது, ஃப்ளோ வித் த க்ரௌட், அந்த மாதிரி. நல்லா இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்கன்ட்டு சொன்னாங்க. பட் ஸ்லோவா சொன்னா கதை வரல எனக்கு. இல்ல அவங்களுக்கு வராது, வேற ஒண்ணும் இல்ல விஷயம். வேற கதை வரல. வாங்க எல்லாத்தா மேடம். எல்லாரும் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்தது. ஆனா இது மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு எங்க ரியல் லைஃப்ல, நம்ம ரியல் லைஃப்ல எங்க ரிலேட்டிவ் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க, அது நான் தப்புன்னு சொல்ல வரல, அது இன்ஃபேக்ட் ஹஸ்பண்ட் அப்படி இருக்கனால ஒய்ஃபு கொடுத்து வச்சவங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க வந்து எதை சொல்றாங்களோ அதை அப்படியே அவங்க செய்வாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போக வேண்டாம், நான் சொல்றத வந்து எக்ஸ்ட்ரீமுக்கே போக வேண்டாம். இது யாராவது பரிமாறுறாங்க வச்சுக்கோங்களேன், இது உங்களுக்கு பிடிக்காதுங்க, நீங்க சாப்பிடாதீங்க, அவங்க சொன்னாங்க நான் அவர் வேண்டான்றவாரு. நோ செகண்ட் தாட் அட் ஆல். அவர் அளவுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரீமா இருக்க முடியாது. ஆனா அவங்க ஒய்ஃப் வந்து வெரி லக்கி ஒய்ஃப்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா அதுக்காக அவங்கள ராங் ரூட்ல அனுப்பல, பட் இவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே அவர் அக்செப்ட் பண்ணிப்பாரு. அதாவது ஒய்ஃப் சொல்றதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு கூட இல்லை அவருக்கு, அதுதான் ரைட்டு. அவர் வந்து அதை டேக் இட் டு பி கிராண்டட்னு நினைச்சிட்டாரு. ஸோ இவங்க கதையை சொன்னப்புறம் சொல்லிட்டு இருக்கும்போது நான் அவரை தான் நினைச்சு பார்த்தேன். ஸோ இது மாதிரி ரியல் லைஃப்லயும் இருக்காங்க, அதை ஏதோ பார்த்து தான் அந்த தாக்கம் தான் அவர் அப்படி எழுதியிருக்கலாம் அப்படின்ட்டு நான் நினைச்சேன். அப்புறம் சேவாவுடைய ஸ்டோரிஸ் அந்த ஸ்பீடு எப்படின்னா, வந்தே பாரத்னு யாரும் சொன்னாங்க, அதெல்லாம் இல்ல. இந்த எலான் மஸ்க் என்னவோ பிளான் பண்றாங்கன்னு சொல்றாங்கல்ல, சென்னை டு பெங்களூர் அந்த வேக்வம்ல அனுப்புறது, அந்த ஸ்பீடு. ஆனா உங்க எல்லாரும் கதை புரிஞ்சிருக்கேன், அது போதுமே. அது சரி, 1 hourல இன்னும் பெங்களூர் போயிடலாம்னு சொல்றாங்க. என்ன எந்த வரைக்கும் உண்மை கரெக்ட்னு தெரியல. சோ அது மாதிரி ஸ்பீட்ல பண்ணாங்க. அமெரிக்கா போயிடலாம், சேஃபா 1 hour அமெரிக்கா போயிடலாமா? இல்ல இல்ல இல்ல, பெங்களூர், சென்னை டு பெங்களூர். சென்னை டு அமெரிக்கா, சென்னை டு அமெரிக்கா தான் சொன்னாரு. அமெரிக்கா இல்ல இல்ல, அது வரும்போது நம்ம போய்க்கலாம். அமெரிக்கான்னா எப்படி சார் அதர்ஸ் கண்ட்ரி, அப்ப ரூட் போட முடியாது இல்லையா? அது அப்புறம் பேசிக்கலாம். ஸ்டேட்டலைட் போயிட்டு போலாமா? ஸ்டேட்டலைட் போயிட்டு அங்க தான் போயிடலாமா? அது வேற, இல்ல அந்த டாபிக் போய் வேணாம். ஓகே, அந்த டாபிக் வேண்டாம். ஓகே சார், முதல் கதை சொல்லிடுறேன் சார். இந்த படம், இந்த கதையை பேஸ் பண்ணியோ இல்ல அந்த படத்துக்கு முன்னாடி வந்து அந்த கதை முன்னாடி வந்து தெரியாது. போகுமிடம் வெகு தூரம் இல்லைன்னு ஒரு கருணாஸ் நடிச்ச படம், லேட்டஸ்டா ஒரு வந்த படம். எக்ஸாக்ட்லி த சிமிலர் ஸ்டோரி. ரெண்டு வைஃப் உள்ள ஒரு கேரக்டர். அந்த பெரியவர் சென்னையில இறந்துடுறாரு. இந்த பாடியை சவுத்துல இருக்கிற 2 ஃபேமிலியும் எங்க வீட்டு தான் சடங்கு நடக்கணும். முதல் மனைவி வீட்லயும் 2வது மனைவி வீட்டுல முஸ்டிக்கு நிக்கிறாங்க, சண்டை போட்டு நிக்கிறாங்க, எங்க வீட்டுக்கு தான் வரணும், எங்க வீட்டுக்கு தான் வரணும். அவங்க 2வது மனைவி வீட்லயும் அவங்க வீட்லயும் அந்த பாடி இங்க தான் வரணும். என்னன்னா பிளான் பண்ணி இதே மாதிரி ஆம்புலன்ஸ்ல போகுது. 2 இடத்துல போய் அந்த காரியம் முடிஞ்ச மாதிரி படத்தை முடிப்பாங்க. அது ஒரு ஐ என்ஜாய் தட் ஃபில்ம். கருணாஸ் ரொம்ப பிரமாதமா நடிச்ச படம். எக்ஸாக்ட்லி அதான். 2 பொண்டாட்டி போட்டாங்க சார். சார் அதுல வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதுல வந்து ரெண்டு பாடி ஆயிடுச்சு. ஆமா ஆமா ஆமா, அதான் கடைசியா ட்விஸ்ட் இருக்கு. வெறும் பாடி தான் சார், 2 பாடி இல்ல சார், வெறும் பொட்டலை கட்டி காண்பிக்கிறாங்க சார், முகத்தையே காண்பிக்காம பாடி இருக்கிற மாதிரி ஒரு பொட்டலை கட்டி 2வது வீட்டுல கொண்டு வச்சிடுறாங்க. அந்த அளவுக்கு அது ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. 2 பொண்டாட்டி இருக்கிற
வீட்டுல எல்லாம் இது மாதிரி தான் அப்படி ஒரு வான் சொல்றாரு பாருங்க. 2 வைஃப் இருக்கிற வீட்டுல இந்த மாதிரி தான் எங்க வீட்டுல தான் நடக்கணும், உங்க வீட்டுல தான் நடக்கணும்ன்ற தடங்கள்லாம் இருக்கும், தகராறுலாம் நடக்கும். அதெல்லாம் இல்லாம கெட்டிக்காரரா ரொம்ப முடிக்கிறாரு அவரு. பிரபுவா அவர் பேரு என்ன? பிரபு. பிரபு அவர் ரொம்ப கெட்டிக்காரத்தனமா முடிக்கிறாரு. மோகன். ஓகே, மோகன் இறந்தவர் பேர் பிரபு. ஓகே ஓகே, ரொம்ப பிரமாதம் சொன்னீங்க. ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி எக்ஸலண்ட் ஃப்ளோ அண்ட் எல்லாமே எனக்கு புரியுது, எல்லாமே புரியுது. அந்த நட்சல்ல எல்லாமே சொல்லிட்டீங்க. எக்ஸலண்ட் ஸ்டோரி டெல்லர். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். கதை கேட்காதவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா கதை என்னன்னு புரிஞ்சிடும். ஆமா, அதுக்கப்புறம் பட வேண்டாம். அதனால பேசுறவங்க எல்லாம் ஃபீட்பேக் கொடுக்கறவங்க எல்லாம் கொடுக்கட்டும். வரலாம். வாங்க ரவி சார். வணக்கம் சார். வாழ்த்துக்கள் சேவா மேடம். நான் சேவான்னு போட்ட உடனே கரெக்ட் டைமில் லாகின் பண்ணணும்னு நினச்சிட்டேன். ஏன்னா இது வந்து சீக்கிரம் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் கதையை முடிச்சிடுவாங்கன்னு சொல்லி தெரியும். ஆனால் இவ்வளோ ஷார்ட்டாக முடிப்பாங்கன்னு நினைக்கல. எக்ஸலண்ட் நேரேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். அவங்க கேரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டோரியும் சரி செகண்ட் ஸ்டோரியும் சொல்லி கேரக்டர்ஸ் இது பண்ணது, அந்தந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, இடம் எப்படி இருக்குது, அதெல்லாம் வந்து அவங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொன்னதுலேயே அதை வந்து அவங்க கவர் பண்ணிட்டாங்க. அந்த ஃபஸ்ட்டு இந்த மோகன் டீல் பண்ண விஷயம், நம்ம பாரதி ராஜா இது ஜென்ரலாக சினிமாலாம் காமிப்பாங்கல்ல அந்த 10,000 ரூபா அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது ரெண்டாவது ஸ்டோரியில் வந்து அவங்க வசந்தி மேடம் சொன்னாங்க வந்து இந்த மாதிரியும் ஃப்ளோ கோ வித் த ஃப்ளோ அப்படின்றாங்க. அது அப்படி இல்லை, எல்லா கணவர்களையும் அந்த மாதிரி தான் வந்து லேடிஸ்லாம் ஆரம்பிச்சு பழகிடுறாங்க. ஸோ அதனால் அது வந்து இட்ஸ் நாட் கோ வித் த ஃப்ளோ. அது வந்து அப்பாவி கணவரை வந்து அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த விஷயத்தில் வசந்த் மேடத்தை விட நம்மளால் ஒத்து போக முடியல. பட் எக்ஸலன்ட் ஸ்டோரி டெல்லிங். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ நைஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். வாங்க முருகேச பாண்டியன் சார், வாங்க. வணக்கம். ஆக்சுவலி இந்த போன இந்த மாதம் 7ஆம் தேதி ஸ்டீபன் சார் மீட்டிங் போயிட்டு மறுநாள் வந்து புத்தக கண்காட்சிக்கு போயிருந்தேன், சென்னை புக் ஃபேருக்கு. அங்கே ஒரு சொன்னார், ஒரு ஸ்டீபன் சொன்னது சோமவாளியப்பன் இந்த ஸ்டாலில் இருப்பார் அப்படின்னு சொல்லி 1-2 பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாரு, கைட் பண்ணியிருந்தாரு எங்கெங்கே போய் பாருங்கன்னு. சோமவாளியப்பன் தேடி 2-3 வட்டம் போனேன். அப்புறம் அவருக்கு வந்து போகும்போது வந்துட்டாரு, இது ஸ்நாக்ஸ் சாப்பிட போயிருக்காருன்னு சொன்னாங்க. அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போனேன், அவர் வந்த பிறகு அவரோட சார் உங்களுடைய MOMலேருந்து அந்த குழுவில் பயணிக்கிறேன், உங்களை பார்க்க வந்து உங்களுடைய நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசினேன் அவர்கிட்ட. அவர் வந்து ஓகே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்தேன். ஃபோட்டோ எடுத்துக்க பிறகு அவர் வந்து ஒரு புக்கு எடுத்தார், கையில் கொடுத்தாரு. இது கல்யாணி மேடம் வந்து இதுக்கு முன்னுரை எழுதியிருக்காங்க பாருங்க அப்படின்னாரு. ஜஸ்ட்டு விரித்து பார்த்தேன், ஃபுல்லாக ஒன்றும் வாசிக்கலாம் முடியல. ஏன்னா வந்து அவசரத்தில் இருந்தெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு ஊருக்கு போகணும்னு. ஆக்சுவலி அந்த புக்கு தான் நினைக்கிறேன். உடனே என்ன பண்ணார், அவர் நான் புக்கை வச்சுட்டு கையில் வச்சிருக்கிறாப்புல அவர் ஒரு ஃபோட்டோ எடுத்து அவர் கல்யாண மேடத்துக்கு அனுப்பிடுறேன்னாரு. அது வந்ததா என்னன்னு தெரியல, நான் அவங்ககிட்ட கேட்கல. சிறப்பா இருந்தது. வந்தது அப்படியா? சரி சரி, போட்டிருந்தாங்களே. அப்படியா? சரி சரி. அப்புறம் இது இருக்குல்ல, நம்ம இது வந்து சொன்ன விஷயம் ரொம்ப ஃபாஸ்டா இருந்தது. மறுபடியும் நான் எடுத்து கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஃபாலோ பண்ண முடியாமல் இருந்துச்சு, ஃபாலோ பண்ணுறாப்புல தெரிஞ்சு அப்புறமேல ஃபாலோ பண்ண முடியல என்னால். மறுபடியும் பார்க்கணும். பட் ரொம்ப ஸ்பீடா பண்றாங்க. கதை சொல்றது ரொம்ப ஸ்பீடா எல்லாம் பண்ணல சார், நம்மள கவனிக்க சொல்றாங்க அவ்வளவு ஸ்பீடா. கரெக்ட், புரியுதுங்களா? அப்ப நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணா கூட கதை போயிடும். ஆமா ஆமா, அதான் ஒரு டிப், ஒரு செகண்ட் மிஸ் பண்ணாலும் போயிருச்சுன்னா அப்புறமா ஃபுல்லாவா போயிடும். அதுதான் நடந்துருச்சு எனக்கு. தேங்க்யூ, நன்றி. நன்றி 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 நன்றி. வாங்க கல்யாணி மேடம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சேவா, ரொம்ப அழகா சொன்னீங்க சேவா. கதை வந்து எனக்கு முதலே தெரிஞ்சிருந்தாலும் அந்த கதையை வந்து நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. ஃபாஸ்டா சொன்னீங்கிறது வேற விஷயம், ஆனா எல்லா பாயிண்ட்டையும் கவர் பண்ணிட்டீங்க. சொல்லும் போது அது திருப்பி ஒரு இதை திருப்ப நம்ம ரிப்பீட் பண்ண முடியாது இல்லையா? அதனால அழகா சொன்னீங்க. கதை வந்து ரொம்ப நல்லா இருந்தது சார். ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்ட் கதை வந்து அது எப்படி ஒரு பாசிட்டிவா ஒரு விஷயத்த அப்ரோச் பண்ணோம்னா அது எப்படி எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம போயிடலாம், எந்த வித சிக்கலா இருந்தா கூட அதை நம்ம பாசிட்டிவா அப்ரோச் பண்ணணுங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு அந்த கதையில. ஏன்னா அது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாம் மாதிரி வெடிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ சிவகுமார் சார் சொன்ன மாதிரி அந்த படத்துல 2 பேரும் அந்த ஃபேமிலி இந்த ஃபேமிலியும் அடிச்சுக்குவாங்க.
அந்த காலத்துல இந்த அக்னி நட்சத்திரம்னு ஒரு படம் வந்தது பாருங்க, அதுலயும் அப்படிதான் எதுக்கு எடுத்தாலும் அடிச்சுக்குவானுங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது இதுல ஒரே ஒரு வார்த்தை அவர் ஒண்ணுமே பேசல, ஆக்சுவலா பேசாமையே அவர் வந்து அந்த விஷயத்த அப்படியே சுமூகமா முடிச்சது அப்படிங்கறது அந்த பாசிட்டிவிட்டியோட இதை நல்லா சொல்லியிருப்பாரு அந்த கதையில. இந்த சொந்தங்கிற கதை வந்து வாழ்க்கையில ரவி சார் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு அது சொந்த பிரச்சனை சோக பிரச்சனை மாதிரிதான் அது. ஆனா அப்படியும் கிடையாது. சில பேர் எல்லாருமே அந்த மாதிரியே பணஞ்சும் போயிட மாட்டாங்க. சரி அந்த ஃபேமிலிக்குள்ள ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறப்ப விட்டு கொடுத்து போவாங்க. ஆனா அதே சமயம் வெளியிலயும் அதே மாதிரி போறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. வெளியில நெய்பர் இன்னொரு ரவுண்டுன்னா இப்போ பசி மேம் சொன்ன மாதிரி இல்ல எனக்கு காஃபி குடிக்க போகணும் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அங்கேயும் அதையே கேக்குறாரு, போற இடத்துல எல்லாம் மத்தவங்க சொல்றதையே நம்ம கேக்குறது அப்படிங்கிறது யூ லூஸ் யுவர் ஐடென்டிட்டி. அத வந்து சொந்தமா யோசிக்கணும்னு கூட போடல, வெறும் சொந்தமா அப்படின்னு மட்டும் போட்டு விட்டுருக்காரு சார், தலைப்பு கொடுத்திருக்கிறது இல்ல. அந்த சொந்தமாங்கிறப்போ இப்ப சிவகுமார் சார் அதுக்கு மீனிங் எப்படி எடுத்துட்டாரு, சொந்தத்துல கட்டிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி அவர் மீனிங் எடுத்திருக்காரு. சோ அது வந்து அவங்களுக்கு போயிட்டு அந்த கதை ஃபுல்லா போகும்போதுதான் நம்மளுக்கு ஓகே சொந்தமா யோசிக்கணும் அப்படிங்கிறதே இதாகுது. நல்லா அழகா இருந்தாரு சார். எனக்கும் அணிந்துரை எல்லாம் நாராயணமூர்த்தி சார் படிச்சாரு, ரொம்ப நன்றிங்க சார், தேங்க்யூ சார். அந்த ஒரு லைன்ல கதையை முடிச்சுட்டாரம்மா. அந்த பொண்ணு வந்து ஏன்பா யார் சொன்னாலும் நீ செய்யறேன், ஏன்பா யார் சொன்னாலும் நீ செய்யறேன், அந்த ஒரு கதை, அந்த ஒரு லைன்ல அந்த கதையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கும் வந்து இருக்க திங்கிங் பவர், அதுல ஒரு பாசத்தையும் கொண்டு வர்றாரு. அது பொண்ணு வந்து அவங்க அப்பா கிட்ட வச்சிருக்கிற ஒரு பாசத்தையும் அந்த இடத்துல கொண்டு வந்துடுறாரு. ஏன் நம்ம அப்பா அப்படி இருக்கிறாரு அப்படிங்கறத அந்த சின்ன வயசாதான் இருந்திருக்கணும், மென்ஷன் பண்ணலன்னு நினைக்கிற வயசு இல்லையா சேவா, அதான் மென்ஷன் பண்ண அந்த வயசுல அந்த பொண்ணு வந்து கேக்குதுன்னா அவங்க பொண்ணு நல்லா ஷார்ப்பா இருக்குன்னு. ஒண்ணு அப்பா மேல அந்த பொண்ணு வச்சிருக்கிற ஒரு பாசம். மழலை தமிழுங்கும் போது நான் சின்ன பிள்ளையா இருக்கும்னு நினைச்சேன். ஆமாப்பா, இந்த அளவுக்கு ஒரு குழந்தை வாட்ச் பண்ணி அப்பா கிட்ட எப்பயுமே பிள்ளைங்க வந்து பொம்பளை பசங்க வந்து அப்பா கிட்ட கொஞ்சம் க்ளோஸாவே இருக்கும். அப்பாவை எல்லாரும் இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க, அவ எல்லாத்துக்கும் தலையாட்டி இருக்கிறாரே, இது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறாரே அப்படின்ற பட்சத்துல ஒரு மெச்சூர்டான குழந்தை தான் அதை வந்து யோசிச்சு அது போய் கேட்கும் அப்பா கிட்டன்றது. இது வந்து இது நடக்கும் நிச்சயமா. எல்லா குழந்தைங்களும் அப்பா எல்லாத்துக்கும் தலையிட்டின போறாரு, நம்ம எப்ப ஏன் எல்லாத்துக்கும் தலையிட்டின போறாரு, ஏன் இந்த மாதிரி இருக்கீங்கன்ற அந்த உள்ளுணர்வு வந்து கண்டிப்பா குழந்தைங்க போய் அப்பா கிட்ட கேட்கும். அதை அழகா வெளிப்படுத்தி இருக்கிறாரு, அதோட முடிச்சிருக்கிறாரு. ஒரு படத்துல பாலகுமார் ஒரு டைலாக் தான், நீங்க நல்லவரா கெட்டவரா முடிப்போம், அந்த கதையிலேயே முடிஞ்சிடும் படம். கமல்ஹாசன் படம், நீங்க நல்லவரா கெட்டவரான்னு கடைசியில் அந்த நாயகன் படம். அந்த மாதிரி டைலாக்ஸ், சில பஞ்சிங் டைலாக்ஸ் ஸ்டோரியை இன்னும் பூஸ்ட் பண்ணி. செல்வா வாங்க சார் ஒரு நிமிஷம். கல்யாணி மேடம் வந்து அந்த கதை ஃபுல்லா படிச்சுட்டு தான் மதிப்புரை எழுதினாங்களா எப்படி? ஆமாமா, கம்ப்ளீட்டா படிச்சுட்டு தான் அவங்க அணிந்துரை எழுதி. ஓ பரவாயில்ல, நல்ல கேள்வி சார், நன்றி சார். இல்ல அவங்க ஜெனரலா படிக்கிறது ரொம்ப அணிந்துரை படிச்சீங்கன்னா நாராயணமூர்த்தி சார் நீங்க சொல்லுங்க சார். அதாவது எல்லா கதையை பத்தியும் ஒரு லைன்ல சொல்லியிருக்காங்க அதுல. இல்ல அணிந்துரையை நீங்க போட்ட அணிந்துரை ஏற்கனவே படிச்சுட்டு அதுக்கும் நான் ஏற்கனவே இது பண்ணியிருக்கேன். பரவாயில்ல படிச்சுட்டு எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு. இல்ல எல்லா கதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ரவி சார் கேட்டதனுடைய உள்ள அர்த்தம் வேற இருக்கு, அதை நம்ம பிறகு பேசிக்கலாம், ரெக்கார்டிங்க்கு அப்புறம் பேசிக்கலாம். ஆமா. ஓ டைட்டில் பார்த்து எழுதுவாங்களா மேடம்? வாங்க சார், வாங்க செல்வா. ரொம்ப அருமை சேவா மேடம், ரொம்ப அருமை. ஆக்சுவலி உங்க வேகம் வந்து ஒரு விதத்துல எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா இப்ப நான் ரிலாக்ஸா அந்த காலையில இருந்து பொறுமையா இஞ்சி காஷாயம் வச்சுக்கிட்டு இப்போ ஓட்ஸ் வேற ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நோண்டிக்கிட்டு அப்படி ரிலாக்ஸா பட் நீங்க போற வேகத்துக்கு நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இரு அந்த ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்றீங்க. ஒரு அந்த இன்டென்சிவா போறதால என்ன ஆகுதுன்னா இன்ட்ரெஸ்ட் அதிகமா கிரியேட் ஆகுது. அந்த இது வந்து உங்களுக்கு ஓன்னு இழுத்துன்னு போனோம்னு வச்சுங்களேன், இது பாத்துக்கலாம், சீரியல் தான், 4 நாளைக்கு கூட பார்த்தாலும் அங்கேயேதான் நிக்கும், திருப்பி பிடிச்சிடலாம்னு நம்ம வருவோம். இது அப்படி இல்ல, இது வந்து அப்படி போகணும், அப்பதான் அந்த ஸ்டோரி அந்த வேகம் இருக்கு. அது ஆக்சுவலி எனக்கு பிடிச்சிருக்கு ஆனஸ்டா. அதுக்குதான் நமக்கு பின்னூட்டல் கொடுக்கும் போது நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்கல்ல. சோ கேட்ச் பண்ண முடியாதவங்க அதுல எடுத்துக்கிட்டோம், கேட்ச் பண்ணிக்கிட்டோம். பட் இட்ஸ் வெரி குட். நான் என்ன நினைச்சேன்னா நீங்க இந்த போன வேகத்துக்கு ஒரு 5-6 கதை முடிச்சிருவீங்கன்னு நினைச்சேன் நான். அதுதான் நான் எதிர்பார்த்தேன். எனக்கு இன்னும் நிறைய கதை கேட்டிருக்கலாமோன்னு தோணுச்சு. மத்தபடி உங்க ஸ்டோரி 2 கதையோட நிறுத்த சொல்லிட்டேன். 2 கதை போதும். நீங்க தான் நமக்கெல்லாம் கதை தப்பு பண்ணிருக்கீங்க. அவங்க போற ஸ்பீடுக்கு 4-5 ஸ்டோரி சொல்ல முடியும் அவங்களால. நீங்க ஏன் அவங்களை லிமிட் பண்ணீங்க? ரொம்ப நல்லா இருந்தது.
அப்புறம் இந்த சொந்தம் இந்த வீட்டுக்காரரை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க, வசந்தி மேடம் சொன்னாங்க நல்ல விஷயம்ட்டு. ஆக்சுவலி என்னோட டீச்சர் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் கூட வந்திருந்தாங்க. இந்த முறை என்னோட சின்ன வயசுல இருந்து டீச்சர், அவங்கள நான் இந்த ஃபங்க்ஷன் கூட கூட்டிருந்தேன். நான் இந்த பிறகு இந்தியாவுக்கு வரும்போது நீங்க பாத்திருப்பீங்க. அவங்க ஹஸ்பண்டை பத்தி என்கிட்ட டீச்சர் நான் போன்ல பேசும்போது டைம் சொன்னாங்க. அவங்க ஹஸ்பண்டை பத்தி சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, செல்வா உனக்கு அவரை பத்தி தெரியாது, அவர் வந்து ஏங்க நாம இப்ப கிளம்பணும் அப்படின்னு சொன்னா போதுமா, எங்கன்னே கேட்காம சட்டையை போட்டு வந்து நின்றுவாராம் அப்படின்னு என்கிட்ட ஒரு டைம் சொன்னாங்க. அது அவங்க ரொம்ப பெருமையாவும் ரொம்ப சந்தோஷமாவும் சொன்னாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னு கூட கேட்காம இப்ப எல்லா காணவரும் அவங்களுக்கு கிளம்புறது இல்ல. கிளம்பணும்னா எங்க கிளம்பணும், முதல்ல ஏந்துக்கவே மாட்டாங்க. படுத்த படுக்கையில இருந்தே கேட்பாங்க எங்க போகணும், ஏன் போகணும், எதுக்கு போகணும், அப்புறம் பாத்துக்கலாம். அது ஒரு பெரிய சண்டையாகி போறதே போடான்னு விட்டுருவாங்க. இங்க அப்படி இல்ல, சொன்ன அடுத்த நிமிஷம் சட்டையை போட்டு நின்று வரான். அது வந்து அவங்க ரொம்ப பெருமையா என்கிட்ட இவ்வளவு காலம் வாழ்ந்ததுல அவங்க சொன்னாங்க. அது ஒரு விதத்துல நல்ல விஷயம் தான். அது யாருக்காக அவரை செய்யறாருன்றதுதான் இங்க முக்கியம். மனைவிக்காக அவர் விட்டு கொடுக்குறாருன்னா அது வேற விஷயம். போறவங்க வரவங்கட்டெல்லாம் அவன் பேரை மாத்திரான், இவன் மாத்திரான், அவன் மாத்திரான், எல்லாத்துக்கும் தலையாடுறாருன்னா அப்ப அவருக்கு சுய புத்தியே இல்லைன்றதுதான் காட்டுது. ஸோ இந்த கேரக்டர் வந்து சுய புத்தி இல்லைன்றதுதான் சொல்லுது. ஒரு 5 வயசு குழந்தைய பார்த்து ரெகனைஸ் பண்ற லெவல்ல இருக்காரு அவரு. அது வந்து அவர் மாத்திக்க வேண்டிய விஷயம்னு காட்டுது. ரொம்ப நல்லா இருந்தது 2 கதையிலுமே. இன்னொன்னு ஒரு கதை வந்து மத யானை கூட்டம்னு இன்னொரு ஒரு படமும் இருக்கு. இவங்க எல்லாம் சொன்னாங்க இந்த 2 ஹஸ்பண்ட் இந்த போகுமிடம். அதே மாதிரி மத யானை கூட்டம்னு ஒரு படம் எடுத்திருக்கான். அதுலயே இதே மாதிரி பிரச்சனை, கடைசியில ஒரு மர்டரே ஆயிடும் இந்த பிரச்சனையால. சோ இது ஒரு பெரிய பிரச்சனை காலகாலமா நம்ம ஊர்ல நடந்துட்டு இருக்கிறது தான். ரொம்ப அழகா அவர் சொல்லியிருக்காரு. அது அந்த ஆட்டிடியூட் ஹேண்ட்லிங் அது நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் அவர்கிட்ட இருந்து. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். கலந்துரையாடல் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. சந்தோஷம். கல்யாணி மேடம் அணிந்துரை ரொம்ப அருமையா இருந்தது. சாரி அது மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப அருமையா இருந்தது மேடம். ரொம்ப யதார்த்தமா இருந்தது உங்க அணிந்துரை. அனைவருக்கும் வணக்கம். நான் முதல் கதையை மிஸ் பண்ணிட்டேன். ஆனா 2வது கதையை வந்து அவங்க வேகமா போய்க்கும்போது ரன்னிங்ல ஏறின மாதிரி தான் இருந்தது. அந்த கதையை பாதியிலே விட்டு பிடிச்சத அப்புறம் அணிந்துரையில மற்றவங்களா சொன்னதை வச்சு தான் மீதியை பிடிச்சேன் வந்து. ஆனாலும் வந்து இது நம்ம குடும்பங்கள்ல வந்து பெரும்பாலும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இது வந்து யதார்த்தமா வந்து குடும்ப உறவுகள்ல வந்து என்ன சொன்னாலும் முதல்ல கணவன் மனைவிக்கு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மனைவி என்ன சொன்னார், ஏன்னா அப்பதான் வந்து குடும்பம் வந்து நல்லா போகுங்கிறது வந்து அது தெளிவா உணர்ற மாதிரி ஒரு கதை கொண்டு போயிருக்காரு. இயல்புலையும் அதுதான் இருக்குது. நான் இல்லைன்னா நம்ம குடும்பம் வந்து அந்த மாதிரி உறவு வந்து அவ்வளவு சிறப்பா இருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. 2வது குழந்தை வந்து இந்த மாதிரி ஏன்பா எல்லாரும் சொல்றதெல்லாம் கேட்கறது அப்படின்னு சொல்லும்போது அது எப்படின்னா, பொதுவா பெண் குழந்தைகள் எப்பயுமே அப்பா மேல பாசம் அதிகமா இருக்கும். அந்த அப்பா மேல என்ன சொன்னாலும் சரி, அது ஆண் பிள்ளைங்க அந்த மாதிரி இருக்காது. ஆனா பெண் குழந்தைகள் இருக்கும். அதனால பெண் குழந்தைய வந்து அவர் வந்து சொன்னது வந்து அந்த 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 இதை வள்ளியப்பன் சொன்னது வந்து ரொம்ப அருமைதான். அந்த இடத்துக்கு அதுதான் பொருந்தும். அந்த சொன்ன விதம் ரொம்ப அருமையா இருந்தது. வேற வழி இல்லை. அங்க வந்து அவங்க குழந்தை சொல்லும் போது அந்த வந்து அப்படியே ஆச்சரியப்பட்டு போய் நிற்கிறது ரொம்ப சிறப்பு. அம்மா சொன்னாங்க இது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் தான், ரொம்ப வேகமா போயிட்டாங்க, அதாவது ரன்னிங்ல கூட ஏற முடியாது, அந்த ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணா விட முடியாதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனா இவங்க போன விதத்துக்கு செல்வா சார் சொன்ன மாதிரி ஒரு 5 கதை கூட முடிச்சிருக்கலாம் போல தெரியுது. மீட்டிங் வந்து லேட்டா வரக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. உங்க கதை சொன்ன விதம் வந்து ரொம்ப அற்புதம். ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சேவா ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப அருமையா இருந்தது. 2 கதையிலுமே வந்து 2 ஆண்களோட ஆட்டிடியூட் தான். ஃபர்ஸ்ட் கதையில அவரோட ஆட்டிடியூட் வந்து சாமர்த்தியமா அந்த ஒரு விஷயத்த நகர்த்தி செல்றாரு, அதுல அவரோட ஆட்டிடியூட காட்டுறாரு. இதுல வந்து இவரும் வந்து இதுவும் வந்து ஒருத்தரோட ஆட்டிடியூட் தான். இதுவும் வந்து அவர் வந்து யாருக்கும் கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு ஆமா சாமின்னு தலையாட்டின்னு இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். 2மே நான் வந்து இப்படிதான் நான் அதை 2த்தையுமே பார்த்தேன். அவர் சார் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் அப்படின்றத அவர் அதனாலதான் அந்த மாதிரி எழுதியிருக்கிறாரு அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணேன். நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க ஸ்பீடானா உங்களோட நேச்சர் அப்படிதான். ஏன்னா நீங்க அப்படிதான் சொல்வீங்க. நீங்க ஆரம்பத்துல இருந்து சுஜாதா கதைகள் சொல்லும்போது கூட உங்களோட ஸ்பீடு இப்படிதான். அதனால எங்களுக்கெல்லாம் பழகி போச்சு. சின்ன கதைன்றதால ரொம்ப ஷார்ட்டா முடிஞ்ச மாதிரி இருந்தது. ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி கல்யாணி மேடமோட அணிந்துரையும் வந்து சார் கொஞ்சம் தான் படிச்சாரு, அதுவும் ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. வாழ்த்துக்கள்ப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ. குரூப்ல போட்டிருந்தாங்களே, என்ன ராம் சார் குரூப்ல அது போட்டிருந்தாங்கல்ல அணிந்துரை? இல்ல சார். இல்ல சார் போடல. இல்ல எதுலயே படிச்சேன்ப்பா. 5 pages ஏதோ ஒண்ணு இல்லையே, எதுலயே போட்டிருந்தாங்க சார். எதுலன்னு தெரியல எனக்கு. இல்ல சாரோட இன்னொரு புக்ல வந்து நம்ம ஸ்டீஃபன் சார் பத்தி எழுதியிருக்காரு.
அதனால அந்த பேஜஸ் போட்டிருந்தேன், 2 பேஜ். சோமவல்லியப்பன் சார் வந்து ஸ்டீஃபன் சார் பத்தி எழுதியிருந்தாரு, அதனால அந்த புக்கை பத்தி போட்டிருந்தேன். ஸ்டீஃபன் சார் பத்தி இல்ல, மைண்ட் யுவர் மைண்ட் பத்தி. இல்ல சார், ஸ்டீஃபன் சார் பத்தி தான் எழுதியிருந்தாரு. என் பேரை போயிட்டு மைண்ட் யுவர் மைண்ட், என்னைக்கு போட்டாரு நான் மைண்ட் யுவர் மைண்ட். இல்ல சார், நம்ம மனச்சாரலுக்கு கதை அதுதான் சொல்லியிருக்காரு சார், வேற ஒண்ணும் இல்ல. என் பேரு சொல்லி மனச்சாரலுக்கு கதை கேட்டோம் அப்படின்றத வச்சுதான் சொல்லியிருக்காரு. அவதாமா ஸ்டீஃபன் சார் தானே சொல்லியிருக்காரு. என் பேரு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆமா, ஸ்டீஃபன் சாரையும் சொல்லியிருக்காங்க. நீங்க இன்னொரு தடவை படிங்க சார். சொல்லியிருக்காங்க, எம்ஐஎம்மையும் சொல்லியிருக்காங்க. ஆமா, நீங்க இன்னொரு தடவை படிச்சுக்கோங்க சார். சரி, ஓகே, மகிழ்ச்சி. வாங்க அமுதா மேடம். சார் வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம் சார். முதல்ல நம்ம கல்யாணிக்கு ரொம்ப அருமையா எழுதியிருந்ததுக்கு வணக்கம். அதை அருமையாக படித்த நம்ம நாராயணமூர்த்தி சாருக்கு வணக்கம். அப்புறம் நம்ம சேவா வந்து குறுநாவல் படிக்கிற பொண்ணு சார். அது நாவல் படிக்கிற பொண்ணை போய் சிறுகதை படிக்க சொல்லி பாவம் அது என்ன சார் பண்ணும்? என்ன வேகம், சும்மா ஜெட்டு வேகம் சார். கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள இடத்துக்கு போய் சேர்ந்தாச்சு. நீங்க 1 மணி நேரம் அமெரிக்காங்கிறீங்க. நம்ம சேவா போனார், ஒரே நிமிஷம் இங்க ஏறினதுதான், அடுத்தது அங்க போய் இறங்கினதுதான். என்ன வேகம் அந்த கதையில வந்து. ஆனா ரொம்ப அழகா இருந்தது அந்த கதை. சுஜாதா கதை சொல்லும் போதே நான் உள்வாங்கிறது கொஞ்சம் நிதானமா தான் உள்வாங்குவேன் கதைய. இந்த சிறுகதையும் நான் கொஞ்சம் நிதானமா தான் உள்வாங்கினேன். நம்ம ஸ்டீஃபன் சார் சொன்ன உடனே திரும்ப எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ண மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஆனா எனக்கு அதுல ஒரு முரண்பாடு ஒண்ணு தோணுச்சு. இப்ப நீங்க எல்லாருமே என்ன சொன்னீங்கன்னா, இந்த சொந்தமா அப்படிங்கிற கதையில எல்லாத்துக்கும் அவர் போடுறாரு, அது சரின்னு சொல்றீங்க, தப்புன்னு சொல்றீங்க. நான் அதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, அவருக்கும் அது பிடிச்சிருந்ததுனாலதான் அவரால் அதை பண்ண முடியுது. அவருக்கு அது பிடிக்கல அப்படின்னா அவர் வந்து அதை எப்படி பண்ண முடியும்? தன்னுடைய நண்பர் வந்து இன்னொரு சுத்து வாங்க சுத்தலாம் அப்படிங்கும்போது அது அவருக்கு பிடிச்சிருக்கு, போயிடலான்னு நினைக்கிறாரு. சரி நம்ம இன்னொரு சுத்து சுத்தலாமே அப்படின்னு நினைக்கிறாரு. ஒருத்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த யாராலையும் செய்ய வைக்கவே முடியாதுங்க சார். அவங்களுக்கு அதுல ஒரு 10% பிடிச்சிருக்கும், 90% வேணா பிடிக்காம இருந்திருக்கலாம். பிடிச்சாதான் ஒரு இதை வந்து செய்ய முடியுமே தவிர பிடிக்காம அடுத்தவங்க கட்டாயத்துக்காக செய்ய மாட்டாங்க. அப்படிதான் நான் நினைக்கிறது. நான் அப்படிதான் அந்த கேரக்டரை நான் பாக்குறேன். அதனால எனக்கு வந்து அது உடன்பாடுதான். அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த 2 நிகழ்வுகளை தான் காட்டுறாங்க. இந்த குழந்தை பாக்குது, அதனால ஏன்பா அப்படின்னு கேக்குது. அந்த குழந்தை பார்க்கக்கூடிய நேரமும் அவங்க அப்பாவை கொஞ்ச நேரம் தான் அது பார்த்திருக்கும். 24 மணி நேரமுமா அந்த குழந்தை பார்த்திருக்க போது அது பார்த்த நேரம் அந்த நிகழ்வு நடக்கிறதுனால அது அப்படி சொல்லியிருக்குமா இருக்கும். ஆனா அவங்களுக்கும் எல்லாருமே சார் வந்து சொன்ன பேச்சதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு அவரே நம்மகிட்ட விட்டுட்டாரு, சொந்தமா அப்படின்னு நிறுத்திட்டாருன்னா அவரு சொந்தமாவும் யோசிப்பார், நேரம் தேவைப்படுற நேரத்துல. மற்ற நேரங்கள்ல வேண்டுமானால் மற்றவங்க சொல்றதை கேட்பார். அப்படிதான் எனக்கு வந்து அந்த கேரக்டரை நான் அப்படிதான் சார் பாக்குறேன். வந்து முரண்பட்டு இருந்தா வந்து என்னோட பார்வை எப்படி இருக்குது, நான் வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அது வந்து எது வந்து நல்ல நமக்கு அமைதியான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கறதுனால கூட அவர் வந்து அப்படி இருந்திருக்கலாம். எதுக்கு தேவையில்லாம ஒரு அந்த இடத்துல ஒரு முரண்பாடு வரணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மன கஷ்டங்கள் வரணும். நாளைக்கு நம்ம நண்பரை பார்க்க வேண்டியதா இருக்கும், இந்த ஒரு விஷயத்துக்காக அதை நினைவுல வச்சுக்கணும். அப்படியே கூடவே போயிட்டோம் அப்படின்னா அதனால ஒரு கஷ்டமும் இல்லையே, அப்படி கூட அவர் வந்து நினைச்சிருக்கலாம். அப்படிதான் நான் நினைக்கிறேன். அந்த முதல் கதையும் அந்த கதை வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப சாமர்த்தியமா அதை வந்து ஹேண்டில் பண்ணாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப சிறப்பா இருந்ததுமா சேவா. அடுத்த தடவை நீங்க அந்த சின்ன கதைகள்லாம் சொல்லும் போது கொஞ்சம் நிதானமா எங்களை எல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு ஒரு சின்ன குழந்தைக்கு கதை சொல்ற மாதிரி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்க இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா கொஞ்சம் நிதானமா கேட்போம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன்மா. சரியா? எங்க அப்பா சொன்னாங்க மேம். இல்ல எங்க அப்பா சொன்னாங்க மேம், கொஞ்சம் மெதுவா சொல்லலாமே, சின்ன கதை தானே. எனக்கு வரலையே. என்னன்னா சேவா, சுஜாதா கதை வந்து ரொம்ப பெரிய கதையா இருக்கும். அதனால நீங்க அந்த டயத்துக்குள்ள முடிக்கணுங்கிற ஒரு வேகத்திலையும் அதுல எதையும் விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு விறுவிறுப்புலையும் நீங்க அந்த கதைகளை நீளமா மேடம் இல்ல அவங்க ஸ்லோவா சொன்னாங்கன்னா அவங்களால கதை சொல்ல முடியாது, வராது. ஒரு சிலருக்கு வந்து ராமசார ஸ்லோவா பேசுன்னு சொல்லுங்க, வராது.
ஒரு சிலருக்கு வந்து அந்தந்த ஸ்பீடு அது வந்தாதான் அது ஒழுங்கா வரும். இப்ப நீங்க அடுத்த முறை ஸ்லோவா சொன்னேன்னா சொதப்பிடுவாங்க. அவங்க அது அதனால அவங்க அது பரவாயில்ல. நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். 2வது முறை கேட்டுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. ஏன்னா அவங்க திங்கிங் ஸ்பீட் அந்த மாதிரி. இதுவே நம்ம சேவா இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லும் சார். நீங்களே என்ன சார் முடியாதுன்னு சொல்றீங்க? முடியாதுன்னு சேவாவுக்கு கிடையாதுங்க சார். சொல்லணும்னு நினைச்சா சொல்லுவாங்க சார். ட்ரை பண்றேன். சொல்லுவாங்க சார். ஏன் சொல்லுமா? அவங்க வீட்டு பாப்பாக்கு அவங்க எத்தனை கதை சொல்லியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் இப்படியா சொல்லியிருப்பாங்க? சொல்லுவாங்க சார். அதெல்லாம் தெரியும் சார். அவங்களுக்கு சொல்லுவாங்க. அடுத்த தடவை நீங்க பாருங்க, சேவா நல்லா அழகா நமக்கு ஒரு கதை சொல்ல போறாங்க. நம்ம எல்லாரும் கேட்க போறோம். சரிதானமா? ரொம்ப மகிழ்ச்சி மேடம், ரொம்ப மகிழ்ச்சி. சேவா சொன்னாங்கன்னா சந்தோஷப்படுறால முதல்ல நாங்க தான். மகிழ்ச்சிங்க சார். நிச்சயமா எல்லாரையும் மகிழ வைக்குவாங்க அவங்க. எல்லாரும் மகிழ்ச்சி அடைவோம். சொன்னீங்க தெரியுமா? சேவா எப்படி கதை சொன்னாலும் நாங்க கேட்கறதுக்கு ரெடியா இருக்கோம். ஆனா ஸ்பீடா சொல்றதுதான் அவங்களோட இயல்பு. அதுதான் எங்களுக்கு மெஜாரிட்டி பிடிச்சிருக்கு. அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, அவங்களால சொல்ல முடியாதுன்னு சொல்லாதீங்க. கதை சரியா வராது. எதுவா சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கதை சொல்றது சரியா வராது. இது ஒரு பட்டிமன்ற டாபிக்கா ஒரு ட்ரையல் பார்க்கலாம். அடுத்த முறை சொல்லி பார்க்கலாம். எப்படி கொஞ்சம் ஸ்லோவா சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க. பாப்போம். இப்ப இந்த 2வது கதைக்கு அவர் சந்தோஷமா எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கல்ல நீங்க. ஆமா சார். எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்தது. இந்த கும்கில உனக்கு 50 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாது அப்படின்னா, அதுக்கப்புறம் பழகிடுவான்மா சார். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நீங்க. பழைய காலத்துல இருந்து ஒரு ஜோக் சொல்லுவாங்க. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? புரிஞ்சது. பழைய காலத்துல இருந்து சார் ஒரு ஜோக் சொல்லுவாங்க. என்னன்னா, எங்க வீட்டுல இருக்க அதாவது நான் பெரிய பெரிய விஷயங்களுக்கெல்லாம் நான் முடிவெடுப்பேன், சின்ன சின்ன விஷயங்களுக்கு என் மனைவி முடிவெடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, நாட்டுல போர் நடக்கிறது, அதை பத்தின விஷயங்களுக்கெல்லாம் நான் தான் முடிவெடுத்து சொல்லுவேன். வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் என் மனைவி முடிவெடுப்பா அப்படின்னு காலங்காலமா சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஜோக்கு மாதிரி தானே தவிர சார் அப்படி கிடையாது சார். நிறைய பேர் வந்து நான் கூட பார்த்திருக்கேன், ஊம் போடுவாங்க. எப்ப பார்த்தாலும் ஊம் போட மாட்டாங்க. அந்த நேரம் அவர் காட்டுற அந்த 2 நேரத்துல மாத்திரம் அவர் ஊம் போட்டுருப்பாரு. அவரோட கதை அந்த மாதிரி தானே சொல்லுவீங்க. இல்ல ரொம்ப தாயுள்ளத்தோட வந்து சேவாவை அரவணைச்சு அவங்க சொல்றாங்க. ரொம்ப நன்றி மேடம். ஸ்டீஃபன் சார் சொல்லுங்க சார். நீங்க சேவால மெதுவா சொல்ல சொன்னா கதையில பாதிய மறந்துருவான். வாங்க வாங்க வாங்க. ஏன்னு சொன்னா அவ வந்து அப்படியே பழகிட்டா. அதான் சொல்றேன். ஏன்னு சொன்னா அது வந்து இயல்பா அவன் நடத்துறதுல அதனுடைய ஒரு கேரக்டர். ஏன்னா அது வந்து அதுல வந்து எங்கேயும் தப்பாலாம் இருக்காது. ஆனா புரிஞ்சுக்கிறவங்க வந்து ஸ்லோவா இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா வந்து கொஞ்சம் ஸ்லோவா சொல்ல வந்தா சில கேரக்டர்ஸ் மறந்துடும். புரிஞ்சு வச்சிருந்தாலும் அதுதான். ஏன்னா அவளுக்கு நான் பல முறை சொல்லியிருக்கேன் கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுன்னு. ஸ்லோவா சொன்னா மறந்துடுதுப்பான்னு என்கிட்டே சொல்லும் போதே வந்துருது. வேற ஒண்ணும் இல்ல, அவளுக்கு வேணும்னு வரல. நான் கண்டிப்பா அடுத்த ட்ரை பண்றேன். நீங்க வந்ததுல மகிழ்ச்சி. நீங்க வந்து பேசியதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களால சார் எப்பயுமே வந்துருவாரு. இல்ல பேச மாட்டாரு. கடைசியா பேச சார். அப்படியா? வந்து நான் நீங்க அவளை பத்தி ரொம்பவும் பேச ஆரம்பிச்சோன்னா நான் சொல்றேன். அவ்வளவுதான். ஏன்னா கண்டிப்பா ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணா எனக்கு வரும். நீங்க விட்டுருங்க. மியூட் சொல்லும்போது 2 கேரக்டர் மறந்தாலும் பரவாயில்ல. அமுதாமாக்கு ஓகே தான். நீங்க சொல்றத சொல்லுங்க. இல்ல பொண்ணை பத்தி பேசணும்னா அப்பாவால தாங்க முடியல, அதனால சப்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. அது இயல்பாச்சே சார். வந்து பெண் பிள்ளைய விட்டு கொடுக்க முடியாதே சார். வந்து அது எப்பயுமே அது முடியாது. அது சார். நீங்க கதை கேட்டீங்களா? நாங்க எல்லாம் சப்போர்ட் சேவாக்கு தான் சார். லட்சுமி சார் நீங்க கதை கேட்டீங்களா சார்? சேவா நான் சப்போர்ட் இல்லங்கிறது கிடையாதுமா. இன்னொரு திறமையையும் நீங்க காட்டலாம். இப்படிதான் சேவான்னு யாரும் முடிவு பண்ணாம இல்ல இப்படியும் சேவாவால முடியும். நான் வந்து கதையை படிச்சேன் சார். 2 கதையுமே படிச்சேன். அப்புறம் தான் அவன் சொல்ல ஆரம்பிச்சேன். சொன்ன போது நீ சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்குடான்னு. இந்த இதுல இவ்வளவு ஷார்ட் பீரியட், ஏன்னா சின்ன கதை அது வேற. அதனால 2 கதையை படிச்சேன். அதுல வந்து சில அங்கங்க இந்த பேர்கள் மாறி இருக்கு. நான் சொன்னேன் அதே நீ சொல்லாத
அது புக்ல இருக்க மிஸ்டேக்ஸ் நீ வந்து கரெக்டா கேரக்டர்ல சொல்லணும்னு அவ கிளியரா அதை சொல்லிட்டா. நம்ம யாருமே ஒரு புக்ல இருக்குது அது ஒரே இடத்துல 2 பேர் வரும். நானே சொன்னேன் இந்த வித் பிரிண்டிங்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்கலாம்னா நீ வந்து சொல்ற போது கதையில் உள்ளபடி பேரை சொல்லு அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாமே நல்லதான் அவ இது பண்றா. அவ சொல்லக்கூடியது அவளுக்கு அதை உள்வாங்கினா தான் சொல்ல வருது. அவ சொல்றா நான் ஸ்லோவா பண்றேன்னு. பண்ணி பார்க்கட்டும், நல்லது தானே. அது பண்ணிட்டு அவ்வளவுதான். அவ்வளவுதான், நான் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. சேவாட்ட ஒன்னே ஒரு ரெக்வெஸ்ட் சேவா கிட்ட. நல்லா சொன்னீங்க. எங்களெல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சுங்க. ஏன்னா நாங்க வந்து இங்க இருந்து ஜாயின் பண்றோம். ஏன்னா இங்க வந்து இப்போ ரொம்ப குளிரா இருக்கிறதுனால தான் என்னாலாம் காலையில வர முடியல. ஏன்னா எங்களுக்கு இப்போ ஒரு கொஞ்சம் நேரம் வேண்டி இருக்கு இங்க ரெடி ஆகி வரத்துக்கு. ஸோ அப்போ நீங்க முதல்ல வந்து வேற மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொஞ்சம் ஒரு 5 to 10 minutes ஏதாவது வேற ஏதாவது ஒரு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கதைக்குள்ள போனீங்க வச்சுங்களேன். அப்போ எங்களுக்கு கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணி கேட்கறதுக்கு வசதியா இருக்கும். நான் வந்து சுஜாதா கதை மாதிரி பெருசா போறது நம்ம வந்து கேட்ச் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நான் வந்தேன். புரிஞ்சிருச்சு. நான் சும்மா கிண்டலுக்கு சொன்னேன் மேடம். நானு நீங்க ஏதோ சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். அதாவது நான் வந்து சேவா கதை என்ன டைமுக்கு வந்துன்னு சொன்னது வந்து கிண்டலுக்கு சொன்னேன் நானு. இல்ல அது நீங்க சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இல்ல நீங்க நாங்க லேட்டா தான் ஆரம்பிச்சோம். 7:20 தான் ஆரம்பிச்சோம். 7:20 தான் ஆரம்பிச்சோம். நீங்க வரல வரல போல. ஏன்னா அங்க இருக்க வெதர் ரிப்போர்ட் டெய்லி பாக்குறோம். மோசமா இருக்குது. அதுதான் ரொம்ப மோசமா இருக்குது. அதனாலதான் யோசித்தேன் நீங்க வரல போல தான் நினைச்சேன். அதுதான் விஷயம். வேற யாரு 2 பேர் வேலாயுதன் இருக்காரு. ஒருத்தர் பேசுறீங்களா? மகேஷ். வெரி குட் வெரி குட் வெரி குட். வேற யாராச்சும் பேசுறீங்களா? ஒரு கதையா பேசுறீங்களா? சக்கரபாணி சார் வாங்க, பேசுவே வாங்க சார். அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ வேகமா பேசினாங்க, எல்லாம் சொன்னீங்க. கதை சொல்லல் ஒரு கலை. அதை உண்மையிலேயே பழக பழகத்தான் அதனுடைய இது. நம்ம பாட்டி கதை சொல்றாங்கன்னா பாட்டி இழுத்து முழக்கி சொல்லும். அந்த காலத்து ஒரு ராஜா இருந்தானா அப்படி இழுக்கும். அது ஒரு விதம். இப்போ அதனுடைய தாக்கங்கள் குறைஞ்சி இப்போ இந்த காலத்துல சொல்லும்போது கொஞ்சம் விறுவிறுப்பு கூட்டணுன்ற மாதிரியும் இயல்பா பேசுற அந்த நடைமுறையில தான் அவங்க கதை சொல்லியிருக்காங்க. மற்றபடி கதை வந்துட்டு ரொம்ப வேகம்னு நான் நினைக்கல. ஓகே, இப்போ சொன்னது அவங்க அதை பழகிடுவாங்க. அடுத்த மாதிரி குறைக்கிறதுல பழகிடுவாங்க. நான் ஒரே ஒரு இதை மட்டும்தான் சொல்ல ரொம்ப ரசித்தேன். நான் நார்மலா பாடி கார்டுங்கிறதுக்கு நமக்கு ஒரு அர்த்தத்தை கேள்விப்பட்டிருப்போம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாடி போது கூடவே பாடி கார்டெல்லாம் போகணும். அந்த ஒரு வார்த்தை வெகுவா ரசிச்சாங்க. இதுதான் ரியல் பாடி கார்டு. பாதுகாப்புக்கு போய் சொன்னா பாடி கார்டு கிடையாது. அது லைவ் பீப்புள் அவங்களோட போறவங்க எல்லாம் கார்டுக்கு தான் போறாங்க. பாடி கார்டு. பட் இப்ப போற ஹாஸ்பிட்டலுக்கு போற பாடி போனவங்க தான் பாடி கார்டு. மற்றபடி கதை ரொம்ப நல்லா அருமையா சொன்னீங்க. வாழ்த்துக்கள் மேடம், நன்றி. நீங்க முயற்சி பண்ணுங்க, ரொம்ப வேகமா சொல்லுங்க. நன்றி. சார் ஸ்டீஃபன் சார் வணக்கம். வாங்க வாங்க வணக்கம் வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். வாங்க சார். வணக்கம். நான் வந்து ரீடருங்கிற முறையில உள்ள இருந்தேன். வேற ஒருத்தவங்க வர்றாங்க ஒரு இதுக்கு தொலைக்காட்சி தங்கம் விலைக்கு. நீங்க வரவே மாட்டீங்கன்னு வேற நான் சொல்லிட்டேன். இல்ல நான் வர வேணாம் தான் இருந்தேன். இப்ப கூட கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன். சரிங்க, பரவாயில்ல பேசுங்க. அதாவது பாதி கதையில தான் மொத்தம் 3 கதை இன்னைக்கு பேசியிருக்கீங்க. 2 கதை இல்ல 3 கதை. ஓ ரைட், ஓகே. கெட்டிக்காரர், சொந்தமா, சேவா. 3வது கதை சேவா. நீங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் உள்ள நுழைஞ்ச உடனே பாதி கெட்டிக்காரர் கதையில வந்த உடனே இப்ப என்ன இந்த கதையை திருப்பி சொன்னா கூட நான் சேவா மேடம் சொன்னதுல 20% கூட என்னால சொல்ல முடியாது. அந்த கதையில அவ்வளவு டீடைல்ஸ் இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம், சாரி சார், நான் ஒரு 5 மினிட்ஸ்ல கூப்பிடுறேன். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு சொல்லல, இவருக்கு வாங்க, மேல வாங்க. இல்ல நான் இவருக்கு நான் உங்களோட பேசுறேன் சார் ஸ்டீஃபன். அதாவது வந்து இந்த கதைய அவ்வளோ டீடைல்ஸ், ஒரு கதை சொல்றதுங்கிறது 2-3 டிஃபிகல்டிஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இப்போ நீங்க எல்லாம் சொல்றத பார்த்துட்டு ஒரு கதையை படிக்கலாம், அது சுலபம், பார்த்து படிக்கலாம். கதையை முழுசா உள்வாங்கிட்டு சொல்லலாம், அது வேற.
அதுக்கு ரொம்ப டைம் வேணும் அந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு அதை சொல்றதுக்கு. அதுல நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கக்கூடாது. நம்பரு, சுச்சுவேஷன், டைமு, இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறைய இல்லாம இருந்ததுன்னா அதை சொல்ல முடியும். இவங்க வந்து இந்த கதையில சொல்ற டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு நான் அப்படியே அசந்து போனேன். இவங்க எல்லாம் நீங்க வேகமா சொன்னீங்கன்னு நினைக்கிறீங்க. ஒரு டீட்டெயில் கூட மிஸ் பண்ணாம ஒரு ஆளால சொல்ல முடியுமா? இவ்வளவு டீட்டெயில சொல்ல முடியுமா? அவங்களுடைய ஒரு முனைப்பு என்னவா இருந்திருக்குன்னா, 2 கதையை நம்ம நேரத்துக்குள்ள முடிக்கணும், விவாதத்துக்கு டைம் கொடுக்கணும். அப்புறம் இந்த கதையை வந்து எந்த விஷயத்தையும் விட்டுடக்கூடாது. இந்த 2 அக்கறையில அவங்க வந்து அதை பண்ணதான் நான் பாக்குறேன். அந்த விதத்துல வந்து இது இந்த சுஜாதாவுக்கு, பாலகுமாரனுக்கு, சாண்டிலியனுக்கு, ஜாம்பவானுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. நம்ம கதையை ஒரு 10 பேர் விவரம் தெரிஞ்சவங்க உட்காந்து பேசுறத கேட்கறதுக்குன்னு மைண்ட் யுவர் மைண்ட் ஸ்டீஃபன் ராஜ், நான் உங்க பேரை சொல்றேன் கவனிச்சுங்க. அப்புறம் நீங்க சாட்சி எல்லாம் கூப்பிடுவீங்க. உங்க பேரை சொல்றேன். சோ அவ்வளவு பிரமாதமா ஒரு தளம் ஏற்படுத்தி நீங்க எழுதி பாருங்க. உங்களது யாராவது வாசிச்சா நீங்க உட்காந்து பாருங்க அதனுடைய சந்தோஷம் எப்படி இருக்கும்னு. அந்த சொந்தமா கதையை அமுதா மேடம் மட்டும்தான் அதுக்கு ஒரு அட்டார்னி ஜெனரல் மாதிரி வேற ஒரு பொசிஷன் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா வந்து அவருக்கு கல்யாண சுந்தரத்தை கல்ஸ்னு கூப்பிடுறது பிடிக்கலைங்கிறத அங்க பதிவு பண்ணியிருப்போம். அதே மாதிரி வந்து அவர் 5 சுத்துல போதும் திரும்புறத வேண்டாங்கிறதையும் நம்ம பதிவு பண்றோம். அதை தான் எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்றோம். அகெயின்ஸ்ட் ஹிஸ் விஷஸ் டிசையர்ஸ் தான் வந்து அவரை உலகம் சொல்லுது. அவருடைய இன்னபிலிட்டி, லேக் ஆஃப் அசர்டிவ்னஸ், ஒரு சப்மிசிவா இருக்கிற பீப்புள் இப்படி இருக்கிறாங்கிறது உண்மை. அது நிறைய பேர் இப்போ செல்வா சொன்னாங்க, இன்னொரு மேடம் கூட சொன்னாங்க, நான் பார்த்தேன். உங்களுக்கு என்ன அநியாயம் பாருங்க, இது உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னா ஆமான அவர் வேணான்னு வரும் பாவம். அப்படிலாம் உலகத்துல மனிதர்கள் இருக்கிறாங்க. நம்ம பார்த்த ஒரு ஷேடை நம்ம இதுல காமிக்கிறோம். இது மாதிரி நிறைய ஷேட்ஸ் இருக்கு. அந்த விதத்துல வந்து இது ஒரு அற்புதமான தளம். ரொம்ப பிரமாதமான வேலை பண்றீங்க. எவ்வளவு அழகா டிஸ்கஸ் பண்றீங்க, எவ்வளவு விஷயங்களை யோசிக்கிறீங்க, எவ்வளவு நல்லா ஒருத்தவங்க கதை சொல்றாங்க. ஐ தரோலி என்ஜாய்ட் அண்ட் ரொம்ப உங்களுக்கு எல்லாம் நான் நன்றி சொல்லணும். நான் பொதுவா வீடியோல பின்னாடி தான் கேட்பேன். இன்னைக்கு கூட வர வேணாம்னு நினைச்சேன். பட் ஆனா அது சரியில்லை. இவ்வளவு தூரம் நல்லா பண்றவங்களுக்கு நம்ம நேரம் ஒரு நன்றி சொல்லிடுவோம். ரொம்ப மகிழ்ச்சி சார். உண்மையாவே நீங்க கேமரா ஆன் பண்ணி பேசலாமே. இல்ல சில சமயங்கள் நம்ம எழுதுற சொந்தமா கதையில அந்த கதையை கூட இவரு சொன்னாரு, நம்ம சார் அவங்க பேரை நான் விட்டுட்டேன், அணிந்துரையை திருத்தி கொடுத்தாங்களே, ஸ்பெல் செக், நாராயணமூர்த்தி. நாராயணமூர்த்தி சார் ரொம்ப நல்லா சொன்னார் அந்த கதையை. அதாவது ஒரு ஒரு பெரிய கதைகளே தேவையில்லை விஷயங்களை சொல்றதுக்குங்கிறத நான் ரொம்ப யோசிப்பேன். சில கதைகள்லாம் அப்படி வரும். அது ஒரு ஷார்ட்டா சொற்சிக்கனம் தான் ஒரு கதைக்கே வந்து ஒரு இது இலக்கணம் சொல்லுவாங்க. நீங்க ரொம்ப குறைவான, ஆமா அது ரொம்ப நல்லா இருக்கு. கதையை பஞ்ச் பண்றீங்க சார். 2 or 3 லைன்லயே கதையோட முடிவை சொல்லிடுறீங்க. ஆமா நீங்க வந்து நேத்து நீங்க ராமு சாருக்கு முடிச்ச உடனே அவருடைய ஸ்டைல்ல 2 கையையும் விரிச்சு ஓவர்னு சொன்னதை வீடியோல பார்த்தேன். அதற்கு பிறகு நீங்க கொடுத்த பின்னூட்டத்துல அவர் ஒரு 1/2 கிலோ கூடி இருப்பாரு எடை. பாராட்டணும், உங்களை மாதிரி பாராட்டணும். கொஞ்சம் கூட ஹோல்டு பண்ணாம வந்து ஃபுல் ஹார்ட்டடா நல்லா நீங்க பண்ணீங்க. எனக்கு லிஃப்ட் சத்தம் கேட்டுடுச்சு, அவங்க வந்துருவாங்க. இந்த தங்க விலை ஏறதை பத்தி ஏதோ ஒரு பைட் எடுக்க வர்றாங்க. உங்க அனைவருக்கும் நன்றி. நான் பின்னாடி கான்டாக்ட் பண்றேன். இதுக்கு அணிந்துரை கொடுத்த கல்யாணி மேடம் ரொம்ப மகிழ்ச்சி சார். நீங்க எங்களோட இணைஞ்சிருக்கு. சாருக்கு எல்லாரும் ஒரு கை தட்டலாம். சூப்பர் சார், சூப்பர் சார். தேங்க்யூ சார். டேக்கிங் லீவ். நீங்க கண்டினியூ. நன்றி சார். நன்றி சார். ஒரு நிமிஷம் நம்ம ஸ்டேடியம் ஸ்டில் ஆயிட்டோம். எதிர்பார்க்கல. சைலண்டா வந்து சார் வாட்ச் பண்ணிட்டு இல்ல சார், ரீடர்னு வந்தப்ப எனக்கு ஒரு டவுட் வந்தது. அந்த ஸ்கிரீன்ல ரீடர்னு வந்தப்போ ஐ ஃபெல்ட் இட். பட் பெரும்பாலும் வர மேடம் சேவா, லக்கி சேவா. நான் கூட நினைச்சேன் ரீடர்னு வந்த உடனே நானும் உடனே அவராதான் இருக்கும். அவர் எதுக்கும் பெரும்பாலும் வர மாட்டாரு. பிரேமா மேடம் வந்து 2-3 கதை சொன்னாங்க. அப்பெல்லாம் வந்தது இல்ல அவர் சாரு. இப்பதான் வந்தது கிடையாது. அவர் சார் வந்து அவருக்கு நேரமே கிடையாது. பேர் இப்ப பின்னாடி இன்டர்வியூக்கு ஆள் நிக்குது சார். இந்த சேவா மேடம் வந்து ஃபாஸ்டா சொல்றாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. பட் நான் என்ன கவனிச்சேன் அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி தான். நீங்க கதையை கவனிக்கணும். கதையை கவனிக்கணும், அது ஃபாஸ்ட் கிடையாது. ஏன்னா நான் கதையை படித்ததுனால சொல்கிறேன். நான் நீங்கள் அவங்க சொல்கிற விதத்தை பார்த்தீங்கன்னா, சார் சொன்ன மாதிரி ஒரு டீட்டெயிலும் விடலை. அவங்க கரெக்டாக சொன்னாங்க. நம்ம வந்து அவங்க பேசுக்கு வரல, அவ்வளோதான். அவங்க கரெக்டாக தான் சொன்னாங்க. ப்ராபப்ளி
அந்த சின்ன கதையை வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சதுனால ஃபாஸ்ட்டாக தெரியுது உங்களுக்கு, அவ்வளோதான். அது கதை வந்து கரெக்டாக தான் சொன்னாங்க. இதுக்கு ரெண்டாவது கதை வந்து சின்ன கதையாக இருந்ததுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொன்ன மாதிரி நமக்கு தோற்றம் தோணுச்சு, அவ்வளோதானே ஒழிய மற்றபடி அவங்க வந்து அவங்க பேஸில் வந்து கோர்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாங்கிறதுலாம் வேற. பட் ஸ்டில் அவங்க என்ன சொல்லணும்னு நினச்சாங்களோ அதை கரெக்டாக நம்ம வந்து அவங்க வேகத்துக்கு போக முடியல, அவ்வளோதான். பட் கரெக்டாக சொன்னாங்க, என்ன டீட்டெயில் சொல்லணுமோ அத்தனையும் சொன்னாங்க. தேர் இஸ் நோ டவுட். அதை விட என்னுடைய சார் முதல் ஓட்டு கதை உங்களுக்கு சார் தான் வேணும், சேவா உங்களுக்கு தான். அருமை சார் அருமை. முதல் சரி, கதை சார் முதல் கதையில ஏதோ பிரளயம் வரப்போகுதுன்னு நினைச்சேன் சார். அவங்க ரெண்டு பேருக்குள்ள பெரிய தகராறு வரப்போகுது, ரெண்டு ஃபேமிலிக்குள்ள வரப்போகுது. அவன் ராமு ஒரு ரவுடி ஆச்சு விட மாட்டானே அப்படின்னு இன்னொரு பையன் சொல்றான். ஆகவா கலவரம் ஆரம்பிக்கும் போது நினைச்சேன் சார் 100 ரூபா கட்டு எடுத்துட்டார்ல. 100 ரூபாய் கட்டு. சார் ஆனா அதுக்கு மதிப்பு இல்ல சார். எனக்கு என்ன தோணுதுன்னா 100 ரூபாய் கட்டு எடுத்தா கூட இல்ல இல்ல இவரு ஹேண்டில் பண்ண விதம் தான் சார். ஆமா ஆமா. அதுதான். இல்ல இல்ல அது இவர் மட்டும் அந்த ஹேண்டில் பண்ணதுல மட்டும் அந்த இல்ல, அந்த காசும் இருந்ததுனால ரெண்டும் அட்வான்டேஜ். ஆமா சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து சொத்தும் வாங்கி கொடுத்திருக்காரு. இது ஆமா ஆமா அவங்க அந்த அந்த இதுவும் வாங்கி கொடுத்திருக்காரு. அதுவும் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, எல்லாமே செஞ்சிருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் கவனி, 2 பொண்டாட்டி வச்சிருக்கீங்க, சொத்தே இல்ல வச்சுங்க, 2 பேரும் சட்டை விட பண்ண மாட்டாங்க. சார் அது இதுக்கு ஒரு இன்னொரு கதை எக்ஸாம்பிள் சார். சொல்லட்டுமா? இதுக்கு ஒரு சொல்லுங்க மேடம், எக்ஸாம்பிள். சொல்லுங்க எங்க மேடம், ட்ரம்ப் சொல்லுங்க. எங்க ட்ரம்ப் இருக்காருல்ல, அஹ், எங்க அஹ், அவருக்கு மூணு பொண்டாட்டி. அஹ். 3வது பொண்டாட்டி இப்ப இருக்கிறது 3rd ஒய்ஃப். ஆனா எல்லா குழந்தைங்களும் இவருக்கு சப்போர்ட். எல்லா ஒரு ஒரு ஒய்ஃப்கிட்டே இருந்து குழந்தைங்க இருக்கு. 5 குழந்தைங்க அவங்களுக்கு, 5 பேரன் குழந்தைங்க, 5 குழந்தைங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு 3, 2வது ஒய்ஃபுக்கு 2, இவருக்கு கடைசி ஒய்ஃபு இப்ப இருக்கிறவங்களுக்கு 1. ஆனா எல்லாரும் இவருக்காக ஒர்க் பண்றாங்க. ஏன்னா பணம் இருக்காங்க, பணம் அதான் இருக்கிறதுனால எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பிடிக்கலனா கூட அங்க வந்து சிரிச்சிட்டு நிக்கிறாங்க. ஆமா, அந்த மெலானியா அந்த இப்ப இருக்கிற ஒய்ஃபும் அவங்களோட பெரிய பொண்ணும் ஒரே கிட்டத்தட்ட ஒரே அதாவது அந்த சேம் ஏஜ். பையனும் பேரனும் ஒரே வயசு. இவரோட பையனும் அந்த பேரனும் பேத்தியோ பேரனும் ஒரே வயசு. ஆனா ஏன் எல்லாரும் வந்து நிக்கிறாங்க, ஏன் எல்லாரும் அங்க இருக்கிறாங்க? பணம். பணம் இல்லாட்டி யாரும் மதிக்க மாட்டாங்க. வர பணம் மாட்டாங்க. இருக்கிறதுனால ஒருவருக்கும் 30 மில்லியன் செலவழிச்சிருக்காரு. ஒரு வெட்டிங்க்கும் 30 மில்லியன் செலவழிச்சிருக்காரு. 3 பேருமே மாடல்ஸ். 3 பேருமே சாதாரண ஒய்ஃப் இல்ல, எல்லாம் மாடல்ஸை பொறுக்கியிருக்காரு. அதனால எல்லா பிள்ளைங்களும் அழகா இருக்கு, ஏன்னா மாடல்ஸை பொறுக்கியிருக்காரு அவரு. அது மாதிரி இப்ப இவர் இந்த லேட்டஸ்டோட தான் 20 வருஷம் இருந்திருக்காரு. இனிமே இருக்க மாட்டாருன்னு ஹோப் பண்றாங்க. இனிமே இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்களே ஒழிய அது தெரியாது எப்படின்ட்டு. அங்க 78 வயசு ஆச்சு மேடம். அதெல்லாம் இங்க கவலையே கிடையாதுங்க. 80 வயசுல கூட அவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க. வரத்துக்கு ஆள் ரெடியா இருப்பாங்க. பணம் இருக்குல்லங்க, அதான் 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 அதான். பணம் தான் பேசுவாங்க, பணம் பேசுதுங்க. இருக்கலாம். இப்ப மேடம் வந்து 4வது கதை சொல்லியிருக்காங்க. 4வது கதை இது வந்து ஆன்கோயிங் கதை இல்ல, நீங்க ஆன்கோயிங் உண்மை கதை. உண்மை கதை. வேலாயுதம் பேசுறீங்களா? மகேஷ் வேலாயுதம் 2 பேர் இருக்காங்க, யாராச்சும் பேசுறீங்களா? சார் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். செம்மையா பேசுனாங்க சார். எங்களுக்கெல்லாம் கதை படிச்சு பார்த்து சொல்லையிலே ரொம்ப ஒளறி சொல்லுவோம். உண்மையிலேயே செம்மையா சொன்னாங்க சார். உங்களை பற்றி சொல்லுங்க சார். நாங்க வந்து ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், அடகு கடை வச்சிருக்கோம் சார். மதுரையில இருந்து பேசுறேன் நானு. ஓ ரைட், ஓகே. நீங்க சேவா ஃப்ரெண்ட் இல்லையா? இல்ல சார், நான் வந்து இந்த வீடியோ பார்த்து மெசேஜ் வந்துருந்துச்சு, அதுல இருந்து எடுத்து நான் அட்டன் பண்ணியிருக்கேன் சார். ஓ ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. சோமலிப்பம் சார் புக்கு படிப்போம். ஆஹா. அதுல படிச்சுட்டு அதுல சார்ட்ட மெசேஜ் டீட்டெயில் எல்லாம் பேசிட்டு இருப்போம். சும்மா ஓ சார்ட்ட வந்து வாழ்த்துக்கள் சொல்லி இது பண்ணிட்டு இருப்போம். ம். அப்பா சார் தான் அந்த இது அனுப்பியிருந்தாங்க, அதுலதான் பார்த்து இது பண்ணோம் சார். ஓ சார் தான் அமைச்சிருந்தார் அத. ஆமா சார். சோ நைஸ், சோ நைஸ். வந்தாரு பாத்தீங்களா? ஆமா சார், தான் பார்த்தேன் சார். ரொம்ப நன்றி சார், சந்தோஷம் சார். ரொம்ப மேம் மகிழ்ச்சி. சூப்பர் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ரொம்ப மகிழ்ச்சி. வினயதீதன் சார் வந்திருக்காரு கதெல்லாம் முடிஞ்ச பிறகு. வாங்க சார். வினயதீதன் சார் போயிட்டீங்களா, இருக்கீங்களா? வேலாயுதம், மிஸ்டர் வேலாயுதம் பேசுறீங்களா? அவ்வளவுதான் எல்லாரும். வாங்க வாங்க.
சொல்லுங்க நான் வந்து சார் கதையோட வணக்கம், நான் வேலாயுதம் பேசுறேன் சார். சொல்லுங்க. நாங்க இப்பதான் புதுசா என்ட்ரி ஆயிருக்கோம் ம். சார். சோமவல்லியப்பன் சாருடைய மெசேஜ்ல இருந்து தான் பார்த்துட்டு புதுசா நாங்க என்ட்ரி ஆயிருக்கோம். அது ஒரு சூப்பர். நான் ஒரு 1 ஹவருக்கு லேட்டா தான் உள்ள வந்திருக்கேன். சரிங்க. நீங்க என்ன டீட்டெயிலா என்ன பேசுறீங்கன்றத கேட்கறதுக்காக வந்திருக்கோம். நெக்ஸ்ட் டைம்ல இருந்து இது பத்தி என்ன விஷயங்கிறது நான் பார்ட்டிசிபேஷன் பண்ணிக்கிறேன் சார். சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. உங்க 2 பேரோட எண்ணெயை நீங்க இதுல போடுங்க, நான் எங்களோட நிகழ்ச்சி தொடர்ந்து வரும், நாங்க போடுறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. சார் எதுல சார் டீடைல் கொடுக்கணும்? என்னமா உங்க சாட்ல நம்பர் போட்டுருக்குமா? ஓகே ஓகே சார். உங்களோட சாட்ல வந்து நீங்க மெசேஜ்ல வந்து நீங்க 2 பேரோட நம்பரும் போடுங்க. நாங்க எங்க தினமும் நடக்கும், நாங்க தகவல் அனுப்புறோம், நீங்க வாங்க, நேரம் கிடைக்கும். ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ சார். நன்றி 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 நன்றி. நீங்க எல்லாரும் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். நான் ஒண்ணு சொல்லவா சார்? வாங்க வாங்க சேவா, நீங்க தான் பேசணும். ஆக்சுவலா நான் கதையோடைய முதல் லைன் எழுதிக்கிட்டேன், முடிவை எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறம் உள்ள ஹிண்ட் எடுத்தேன். ஆரம்பிக்கும் போது அதுல இருந்து ஆரம்பிக்கலாம், முடியும் போது கரெக்டா அவங்க லைன்ல என் பண்ணிடலாம்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு எழுதுற மாதிரி நோட்ஸ் எழுதிட்டேன். எழுதி எல்லா பாயிண்டையும் கவர் பண்ணணும்னு பார்த்தேன். அப்படிதான் சார் நான் எல்லா கதையும் எழுதுவேன். சுஜாதா தான் அப்படிதான் எழுதுவேன். இது வந்து எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு 2 கதை சொல்றது. ஏன்னா ஒரே கதை சொல்லி பழகுனதுனால 2 கதை சொல்ற போது கொஞ்சம் பயமா இருந்துச்சு. எங்க 2வது கதை கேப் விடும் போது மறந்துடுமோ அப்படின்னு. நல்லவளுக்கு மறக்கல, அது கண்டினியூஸா வந்துருச்சு. இனிமே தைரியமா சிறுகதைகள் சொல்லுவேன். நல்லா தேங்க்யூ சொன்னீங்க, சார். அது ஆரம்பிச்சு நல்லா சொன்னீங்க, நல்லா வந்து அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ரொம்ப மகிழ்ச்சி. இது வந்து உங்களோட ஸ்டைல், நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்கன்றது உங்களோட ஸ்டைல். அது நீங்க உங்களோட ஸ்டைல நீங்க ஃபாலோ பண்ணுங்க, கரெக்டா இருக்கு. சரி, இதுவே உள்வாங்கிட்டு நம்ம ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு சொல்லும் போது அந்த ஃப்ளோ வந்துடும். அந்த ஃப்ளோல வரும்போது கரெக்டா வந்துடும். அது ஒன்றும் தவறு இல்லை. பாராட்டுக்கள். அருமை. சார் வந்து சின்ன சின்ன சம்பவங்கள், நடந்த சம்பவங்களை வச்சுதான் சார் கதை எழுதுறாரு. மோஸ்ட்லி வந்து அங்க பக்கத்துல பாக்குறது, கொல்றது, ட்ரெயின்ல போனாருன்னா அங்க எதனா நடந்த, அதாவது கதை எழுதுறவங்களுக்கு எங்க நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்றத பார்த்து அதுல இருந்து ஒரு கருவை எடுத்து அந்த கருவை சொல்றது வந்து வழக்கம். அதுதான் சார் சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம எல்லாம் எழுதணும்னா என்ன செய்யலாம், எப்படி எழுதலான்றதையும் இது மறைமுகமா சொல்லி கொடுத்தாரு. மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி.